கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதத்தின் தலைப்பையும் 4வது வார்த்தையையும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்கிற ஜனங்கள் மத்தியில், பார்க்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய அசைவுதலை தேவ ஆவியானவர் கொண்டு வரட்டும். தலைப்பு மேலே வாசிக்கலாமா? 34 சங்கீதம் தலைப்பை வாசிச்சுட்டு 4வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். வேஷம் மாறின காலம், துரத்தி விடப்பட்ட காலம், அப்பொழுது பாடப்பட்ட பாட்டு. ஒரு அருமையான தேவனுடைய மனிதன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் எந்த சூழ்நிலையில் அவர் இருந்திருக்கிறார்னு வேதம் சொல்லுது. வேஷம் மாறின ஒரு நிலையில் வாழ்ந்திருக்கிறாரு, துரத்தி விடப்பட்ட ஒரு நிலையில் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அந்த காலத்திலையும் அவர் தேவனை புகழ்ந்து பாடல்களை பாடியிருக்கிறார். இதை மனதில் வச்சுட்டு 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் கர்த்தரை தேடினேன். எந்த காலகட்டத்தில்? வேஷம் மாறி நான் இருந்த அந்த காலத்தில் நான் கர்த்தரை தேடினேன். என்னை துரத்தி விடுகையில் நான் கர்த்தரை தேடினேன். அப்போ அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, பயத்திற்கு என்னை நீக்கலாக்கி. அப்போ பயந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை தேடினார். இப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கடந்து போயிருக்கிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பார்க்கத்தக்க நல்ல ரூபம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்பதில் தேறினவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த இடத்துல பார்க்கத்தக்க நல்ல ரூபமுள்ள ஒரு மனிதன், இங்க வேதம் சொல்லுது வேஷம் மாறி நின்று கொண்டிருந்தான். காரிய சமர்த்தன் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுது. அவன் யுத்தத்திலே சிறந்தவன், அவன் யுத்தத்திலே அழகா யுத்தம் பண்ணக்கூடியவன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரே சொல்றாரு, நீ அநேக யுத்தங்களை நடப்பித்தாய், அதனால உன் கை இரத்த கையா இருக்குதுன்னு கர்த்தரே சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு யுத்தத்தை நடத்தக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு காலகட்டத்தில் இன்னொரு ராஜாவுக்கு முன்பாக தன்னுடைய ரூபத்தை மாற்றி வேஷம் மாறி நின்று கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நான் கர்த்தரை தேடினேன். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இதை கேட்குற தேவனுடைய ஊழியர்களே, சபையார்களே, நம்ம கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடினா நிச்சயமாய் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். தாவீது சொல்றார் பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. நீ தேடினால் அவர் தென்படுவார், நீ தேடினால் அவர் உனக்கு செவி கொடுப்பார், நீ தேடினால் நீ அற்புதமான ஒரு வழியில கடந்து போக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். எந்த காலத்துல இல்லாமல் அவரை தேடணும்னு அதே சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க. அவர் எப்பெல்லாம் தேடினாராம்? 77வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எந்த காலத்தில் அவர் தேடினார் என்று சுருக்கமாக ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு. என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. எப்போ கூப்பிட்டாராம்? என் ஆபத்து நாளில். அவர் சொல்றாரு, காண்டாமிருகத்தின் கொம்பிலே நான் இருந்தேன்னு சொல்றார். ஒரு விசை கரடி என்னை தாக்க வந்தது, ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம், 2 கொடூரமான விலங்குகள் அவரை தாக்கின பொழுதும் அவைகளுக்கு தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். அப்போ அவர் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு? ஆபத்தான நிறைய காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கும் மரணத்திற்கும் 1 அடி தூரம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு மரணம்
என்னை தெல்லுப்பூச்சி போல வேட்டையாடிக்கிட்டு வருது. சவுலை பார்த்து சொல்றாரு, ஒரு தெல்லுப்பூச்சியை வேட்டையாடுவது போல சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா ஒரு நீச மனுஷனாகிய என்னை போய் தேடி வந்திருக்கிறேன். நான் ஒரு தெல்லுப்பூச்சி, கொஞ்ச காலத்துல இருந்துட்டு மறைந்து போகக்கூடிய அது குறைந்த ஒரு சின்ன ஜந்து. இதை போய் ராஜா தேடி வரலாமா? நீ என்னைய ஒரு பொருட்டா எண்ணலாமா? நான் ஒரு சின்ன தெல்லுப்பூச்சி, என்ன போய் ராஜா தேடி வரலாமா? அப்படி சொல்லி தன்னை தாழ்த்தின ஒரு மனுஷன் பாருங்க. அவருக்கு எப்படிப்பட்ட காலங்கள் இருந்துச்சான்? என் ஆபத்து நாளில். அருமையான தம்பி தங்கச்சி, அப்ப ஆபத்து நாளில் நம்மை தேட வேண்டியது ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகத்தை நம்ம தாகத்தோடு தேடணும். அதனாலதான் இங்க அவர் வேற சொல்லுது, என் ஆபத்து நாளில். அப்ப எப்படிப்பட்ட ஆபத்து? சிங்கம் துரத்தி வருகிறது, அவனை கொல்லும்படி வேட்டையாடும்படி சிங்கம் வருகிறது, அது ஒரு ஆபத்தான நாள். அடுத்து கரடி வருகிறது, அது ஒரு ஆபத்தான நாள். இன்னும் பாருங்க, கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு, அது ஒரு ஆபத்தான நாள். சவுலுக்கு முன்னாடி நிக்கிறாரு, லட்சங்கள் கோடிகளான ஜனங்களை கூட்டிக்கிட்டு இவனை பாளையம் இறங்கி துரத்துகிறான். அப்படிப்பட்ட ஆபத்தான காலத்திலையும் கர்த்தர் தாவீதுக்கு செவி கொடுத்தார். அதனாலதான் சொல்றாரு, என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன். அப்ப நீங்களும் நெருக்கம் வரும் பொழுதெல்லாம் மனுஷனை தேடாதீங்க, உறவுகளை தேடாதீங்க, சொந்த நண்பர்களை தேடாதீங்க, இன்னும் தூரத்தில் இருக்கிற ஒரு நபரை தேடாதீங்க. எந்த நிமிஷத்துலையும் நம்ம பக்கத்துல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அவரை தாங்க நம்ம தேடணும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தாவீது மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை சொன்ன, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும். ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் பயம் இருக்கு இல்லையா? வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, வீடு கட்டுவோமோ கட்ட மாட்டோமோ, அல்லது நமக்கு ஒரு எதிர்காலம் அமையுமோ அமையாதோ, நம்முடைய வாங்கின கடனை கட்டி முடிப்போமோ முடிக்க மாட்டோமோ என்று பலவிதமான பயங்கள் இருக்கலாம். ஒரு நாள் பார்த்தா ஜெபாலய தலைவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? ஒரு துர்ச்செய்தியை சொன்னார்கள், உன் மகள் மரித்து போனாள், நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்லி போதகரையே கலக்கும்படி ஒரு பயமான செய்தியை ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னாரு, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாகவே இரு. அப்போ செய்தி பயப்படுத்தும் செய்தி. இன்னைக்கு நீங்களும் டாக்டர்கள் உங்களை பயப்படுத்தி இருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க? இந்த வியாதி மரணம் வரையும் உன் கூட வரும், இந்த வியாதி சீக்கிரமா உன் வாழ்க்கையை முடிச்சிடும். வேதம் சொல்லுது பாருங்க, எசேக்கியா மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுது. அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதியையும் அவன் ஜெபம் மாற்றி 15 ஆண்டுகளை கர்த்தர் அவனுக்கு கூட்டி கொடுக்கும்படி அது மகிமையாய் மாற்றினது. அப்ப நமக்கு கேள்விப்படுகிற செய்திகள் கலக்கும்படியான செய்தியா இருக்கலாம், பயப்படும்படியான செய்தியா இருக்கலாம், துர்ச்செய்தியா இருக்கலாம். எப்படி பாருங்க, கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வான்னு 12 கோத்திரத்தில் இருக்கிற 12 தலைவர்களை அனுப்பி வைக்கிறாரு யோசுவா. போனாங்க, மோசே அனுப்பி வைக்கிறாரு, போறாங்க. போயிட்டு எல்லாரும் வரும் பொழுது 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். நம்ம அங்க போகவே முடியாது, அங்க போய் நம்ம ஜெயிக்கவே முடியாது, அவர்களால் நெட்டையானவர்கள், பயங்கரமான ஆயுதங்களோடு இருக்கிறார்கள், அவர்களால் நம்மளால மேற்கொள்ளவே முடியாது என்று 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னார்களாம். ஆனா 2 பேர் வந்து சொல்றாங்க, நற்செய்தியை சொன்னார்கள். கர்த்தர் நம்மோடு இருந்தா நம்ம நிச்சயமா இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று 2 பேர் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, உங்களுக்கு ஒரு தீர்க்கமான தெளிவான ப்ராப்பர்ட்டிக்கான வேடை சொல்றேன். இந்த பூமியில 99% உங்களுக்கு வர்ற செய்தி துர்ச்செய்தி. உங்க பிள்ளைகளையே நம்மளே என்ன பண்ணுவோம், நீ படிக்க மாட்ட, உருப்பட மாட்ட, உனக்கு வேலை கிடைக்காது, நீ நல்லா இருக்க மாட்ட, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, உன் புத்தி எனக்கு தெரியுது. இப்படி நாமே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சாப வார்த்தைகளை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். நாம கூட நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லல தம்பி. பாருங்க, யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது பென்யமீனை குறித்து சொல்ற, நீ பீறுகிற ஓனாய் என்று சொல்லி ப்ராஃபட்டிக் சொல்றான், நீ பீறுகிற ஓனாய். ரூபனை பார்த்து சொல்றான், நீ மேன்மை அடைய மாட்டாய், நீ தளம்பினவன், நீ தத்தளிப்போடு தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்துல நீ ஏறினவன், அதனால நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று ஒரு சாப வார்த்தைகளை அவன் சொன்னான் என்று வேதம் சொல்றது. பெத்தவங்க கூட பிள்ளைகளுக்கு சாப வார்த்தைகளை, பயப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்றாங்க. பாருங்க, நோவா திராட்சை ரசம் குடித்து மதி மயங்கி கிடக்கிறான்.
அந்நேரம் பார்த்து சேம் காம் யாபேத் என்று சொல்லப்பட்ட 3 பிள்ளைகள் போகிறாங்க. அதில் கான் என்பவன், சேம் காம் என்று எழுதப்பட்டிருக்க கான் என்கிறவன் போய் பார்த்துட்றான். அப்போ பார்க்கும் பொழுது என்னாச்சு, அப்பா நிர்வாணமாக கிடக்கிறத பார்த்துட்டு வந்து தன் தகப்பன் மற்ற சகோதரிடத்தில் சொன்னான் என்று வேதம் சொல்லுது. அந்த மற்ற சகோதரர்கள் ஒரு வஸ்திரத்தை எடுத்து பின்னிட்டு போய் அவனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ புத்தி தெளிந்து எழுந்த நோவா தன்னுடைய மூத்த மகனான கானான் என்பவனை சபித்தான் என்று வேதம் சொல்லு. அவன் செஞ்சது திராட்சரசம் குடித்தது தப்பு இல்லை, அவன் மதிமயங்கி கிடந்தது தப்பு இல்லை. ஆனால் அதை பார்த்துட்டு சொல்லிவிட்டவனை பார்த்து அவன் சாபம் எடுக்கிறான், அவன் சபிக்கப்பட்டவனாய் போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ பெத்தவங்க கூட பிள்ளைகளை பயன்படுத்தும்படியான செய்தி, துர்ச்செய்தி சொல்லுகிறதே நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திட்டமானதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, தாவீது சொல்றாரு, வியாகுலமான காலகட்டத்தில், நெருக்கமான காலகட்டத்தில், கண்ணீரான காலகட்டத்தில், துரத்தி விடப்பட்ட காலகட்டத்தில், ஆபத்து சூழ்ந்திருக்கிற காலகட்டத்தில் இந்த சங்கீதத்தை பாடுறாரு, நான் கர்த்தரை தேடினேன். அப்போ அந்த நாட்களிலும் இவர் மனுஷனை தேடல, அரசாங்கத்தை தேடல, ஆளுநர்களை தேடல, வீரர்களை தேடல, மற்ற தன்னுடைய புஜபலங்களாக இருக்கக்கூடிய நபர்களை தேடல. அந்த தாவீது கர்த்தரை மட்டும்தான் தேடினார். அதனால இந்த பாட்டு பாடுறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கள் ஆக்கி விட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா, எல்லா காலகட்டத்திலையும் அவரை தேடுங்க. எப்பொழுது தேடணும், ஆபத்து காலத்தில் அவரை தேடுங்க. அடுத்து பாருங்களே, உன்னத பாட்டில் தேவ மனுஷர் அருமையாய் உன்னத பாட்டை எழுதின அந்த அருமையான தேவனுடைய மனுஷன், உன்னத பாட்டு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிப்பா. ராக்காலங்களில் என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை தேடினேன். அங்க அவரு சொல்றாரு ஆபத்து காலத்துல தேடினேன்னு. இங்க உன்னத பாட்டை எழுதின தேவ மனுஷனை எழுதுறாரு, ராக்காலங்களில், நடுச்சாமங்களில், அதிகாலையில், இரவு நேரத்துல நான் என் கர்த்தரை தேடினேன். அப்ப நம்ம தேட வேண்டிய நேரம் என்ன? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள். ராக்காலங்களில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள். இரவு நேரத்தில், ஆபத்து நேரத்தில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள். அப்ப நம்ம தாங்க அவரை தேடணும். பாருங்களேன், அதே உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அங்கு ஒரு வசனம் சொல்கிறதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, இது எல்லாம் உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். இருந்தாலும் அதை நம்ம அசால்ட்னஸாக என்ன பண்ணிடுவோம்னா, பெருசாக அதை பார்க்க மாட்டோம். அதை ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தானேன்ட்டு போயிடுவோம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையினால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இவர் தேடினாரா, காணவில்லையா? கூப்பிட்டாரா, மறு உத்தரவு இல்லையா? காரணம் என்னன்னா, அவரு தேடுறப்ப இவர் திறக்க மாட்டேன்ட்டார். பாருங்களேன், அதுக்கு மேல் பக்கத்தில் 2வது வசனம், 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். இப்ப கதவை ஒருத்தர் தட்டுறார், அது தெரியுது, நல்லா தெரியுது. கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன சொல்லுதான்? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் ரூபதியே, கதவை தர. அப்ப வெளியில் நின்று கூப்பிடுற சத்தம் இந்த அருமையாய் படுத்திருக்கிற அந்த உன்னத பாட்டில் இருக்கக்கூடிய அந்த மணவாட்டிக்கு தெரியுது. மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு, உன்னதமான நேசர் வந்து கதவை தட்டுறாரு, எனக்காக ஏங்கி நிற்கிறவர் வந்து கதவை தட்டுறாரு, என் கூட பேச ஆத்தும மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு. எப்படிலாம் சொல்றாரு பாருங்களே, அழகழகான வார்த்தை. எப்படி கூப்பிடுறாரா? சகோதரியே, பிரியமே, புறாவே, உத்தமியே, கதவை தர. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலந்து போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்புவேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார்,
அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைபிடியின் மேல் என் கையில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலவும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தே, என் நேசரோ போய்விட்டார். எப்ப எவ்வளவு நேரம் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். அந்த பூட்டு லாக்க பிடிச்சி ஆட்டுறார். தெர உத்தமியே, புறாவே, என் மனவாடியே, என் சகோதரியே. வேதம் சொல்லுது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டால், அங்க வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு தங்குவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் இருக்கு. சபைக்கு சொல்றாரு, கதவை தட்டுகிறேன் வாசல் நின்று. இங்க கதவை தட்டுறாரு. உன்னத பாட்டில் கதவை தட்டுறாரு. மணவாளியே, எஜமாட்டியே, உத்தமியே, புறாவே, லீலி புஷ்பமே, கதவை தர. என் தலை நனையுது, சத்தம் கேட்குது. அவர் வந்ததற்கான அடையாளம் இருக்கு. அந்த கைபிடியிலெல்லாம் வாசனை உள்ள அந்த திரவியம் வீசுது. அவருடைய கையில் இருந்து வடிந்த வெள்ளை போலங்கள்லாம் இருக்குது. ஆனா இவ என்ன பண்ணனா தெரியுமா? எந்திரிக்க தாமதப்பட்டா. நாமும் தாங்க வாழ்க்கையில கர்த்தர் கூப்பிட்றப்ப நம்ம எந்திரிக்காம, நமக்கு மனது வரும் பொழுது நம்ம எந்திரிச்சோம்னா கர்த்தர் நம்ம விட்டு போயிடுவார். ஏன்னா காலங்கள் மாறி போய்விடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. ராக்காலமும் இருக்கு, பகல் காலமும் இருக்கு. பிரசங்கியில எழுதுறாரு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கு. அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்போ உங்களுக்குன்னு எழும்புவதற்கு ஒரு காலம் இருக்கு, பிரகாசிப்பதற்கென்று ஒரு காலம் இருக்கு, நீங்க ஓடுவதற்கென்று ஒரு காலம் இருப்பு. அதனாலதான் சொல்றாரு, பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், எரிந்துவிட ஒரு காலம். 29 காலங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிரடையா இருக்கு. ஒரு காலம் இப்படி இருக்கும், சேர்ந்திருக்க ஒரு காலம், பிரிந்திருக்க ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், கற்களை எரிந்துவிட ஒரு காலம். 29 காலத்தை எழுதிட்டு சொல்றாரு. அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்கிறவர். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நேசர் கூப்பிட்டாரு, காதுல விழுந்துச்சு. உங்களுக்கும் தெரியும், ராத்திரில வந்து ஏசப்பா உங்களை எழுப்புவார். நிறைய பேர்த்த இங்க எழுப்புறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? 2 மணி இப்ப எப்படி எந்திரிச்சு ஜெபம் பண்றது? ஒரு 4 மணி 5 மணினா எந்திரிக்கலாம். இப்போ போய் எழுப்புறாரு. பல நாட்கள் கர்த்தர் உங்களிடத்துல போராடி உங்களை தட்டி உங்களை எழுப்பி பார்த்தாரு. ஆனா நீங்கள இருதயத்தை கடினப்படுத்தி, இந்த மகளை எப்படி கடினப்படுத்திக்கிட்டு போர்வையை களைஞ்சு போட்டுட்டேன், வஸ்திரத்தை களைஞ்சு போட்டுட்டேன், என்னுடைய உடுப்பெல்லாம் நான் களைஞ்சு போட்டுட்டேன், இப்ப நான் எப்படி எடுத்து உடுத்தி நான் வந்து மணவாளனை போய் சந்திக்கிறது? இப்ப ஆகாது என்று சொல்லி அவள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டா. இவளுக்கு மனது உண்டான பொழுது அவள் எழும்பி வெளியே வருகிறா. ஆனா கர்த்தரோ என்ன ஆயிட்டாரா? போய்விட்டார். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு நம் நடுவிலையும் இது நடக்குதுங்க. தேவன் அதிகாலை தோறும் உங்களில் அநேகரை தேடுறார், எழுப்புறார், வந்து உங்களிடத்துல உறவாட, உங்களிடத்துல பேச, உங்களோடு இணைந்து பரலோகத்துல தேவனை மகிமைப்படுத்த அவர் தேடி வருகிறார். ஆனா அவர் தேடி வர்றப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? இவ எப்படி உடுப்பை கழட்டி போட்டுட்டேன்னு சொல்றது போல நம்ம என்ன சொல்றோம்? இப்ப எந்திரிக்க முடியாது, பிள்ளைக படுத்திருக்குது, புருஷன் படுத்திருக்கிறாரு, இப்ப ஜெபம் பண்ணுன்னா தூக்க கெடுதி ஆயிரும், விடியால நான் மெதுவா அமர உட்கார்ந்து எந்திரிச்சு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவரு நம்ம விட்டு கடந்து போயிடுறாரு. இப்ப பாருங்க, விடியால எந்திரிச்சு கேனா அவர் அங்க இல்லை. பாருங்க 6வது வசனம், நான் நேசருக்கு கதவை திறந்தேன், தட்டுறப்ப திறக்காதவ அவர் போயிட்டப்ப கதவை திறக்கிறா. நாமும் கூட கால தாமதம் பண்ணி நம்ம செய்யற எந்த ஊழியமும் பிரயோஜனம் இல்லை தம்பி, தங்கச்சி. அதினதின் காலத்துல வேதம் சொல்லுது, உன் நன்மை தூசிக்கப்பட இடம் கூடாது. நன்மை கூட தூசணமா மாறிடக்கூடாது. நீ ஜெபிக்கணும். ஆனா எப்ப ஜெபிக்கணும்? பனி அந்த மண்ணா எப்போ பொழியும்? அதிகாலையில தாங்க மண்ணா பொழியும். அதிகாலையில தாங்க எழும்பி போய் நம்ம மண்ணாவை எடுக்க முடியும். நமக்கு மனது உண்டான பொழுது காலை 10 மணிக்கு போய் மண்ணா தொலைவுனா மண்ணா எப்படிங்க இருக்கும்? அது கரைந்து போய்விடும், மறைந்து போய்விடும். அது சூரிய உதயத்துல அது தன் நிலையை மாற்றி அது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும். வேதம் முழுசு நீங்க பாருங்க. அதிகாலை இருட்டோடு எழுந்து அவர் ஜெபிக்க வனாந்தரத்திற்கு போனாரு. அதிகாலை எழுந்து நீ ஆயத்தமாகி சீனாய் மலை மேலே அங்கே என் சமூகத்துல வந்து நெல், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். வேதம் முழுவதுமே அதிகாலை நேரத்தை அதிகமாய் குறிப்பிடுகிறது. ஆனா நம்ம
அந்த அதிகாலை நேரத்தில் தான் அதிக டல்னஸில் தூங்குறோம். அநேகர் தூங்குற நேரம் லேட்டு, விழிக்கிற நேரம் ரொம்ப லேட். தூங்குறது லேட்டு, விழிக்கிறது லேட். இதை பிசாசு தந்திரமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டான், கற்பித்து வச்சுட்டான். லேட்டாக தூங்குனா அப்போ லேட்டாக தானே எந்திரிப்போம். வெள்ளனை தூங்குனா தானே நம்ம வெள்ளனை எந்திரிக்க முடியும். அப்போ நம்ம தூங்குவது லேட்டாகும் பொழுது அவன் நினச்சிருவான், இவன் அவ்வளோதான், ஆல்ரெடி ஃபெயில், இவன் காலையில் எந்திரிக்க மாட்டான், அதிகாலை ஜெபம் இவன்ட்டு இருக்காது, இவன் ஜீரோவை தான் வெளியே வருவேன், இவன் வாழ்க்கையில் நம்ம தான் ஹீரோ, இயேசுவை இவன் ஹீரோவை தேட மாட்டான். ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கலைன்னா நீ ஜீரோ தானே, நீ வெளியில் வரும்பொழுது ஜீரோவை தானே வருவ. ஜீரோவை அவன் தொடுவதும் ஜீரோவை ஆளுகை செய்வதும் ஜீரோ மேலே ஆதிக்கம் செலுத்துவதும் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆனால் நீங்கள் அதிகாலை எழுந்து தேவனோடு சங்கமித்து தேவனுடைய அன்பில் நிரம்பி தேவனுடைய சமூகத்தில் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய முகக்கலைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஸ்தேவான் போல நீங்கள் நின்னீங்கன்னு வச்சிங்களே, உங்கள் வாழ்க்கையில் பிசாசு எங்கேயுமே குறுக்கிட முடியாது. அவன் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு போயிடுவான். நீங்கள் அந்த இடத்துல ஜெயம் எடுத்துருவீங்க. இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, இவளுக்கு மனது வரும் பொழுது வெளியே வருகிறாள், அவரோ போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையினால் என் ஆத்துமா சோர்ந்து போயிடுச்சு. நீங்களும் சொல்லுவீங்க விடியால, ஆண்டவர் என்னை எழுப்புனார், செபிக்க உணர்த்தினார், ஆனால் நான் விட்டுட்டேன். சோர்ந்து போயிடுவோம். அதை நினச்சி 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 அந்த நாள் பூரா நமக்கு குற்ற மனசாட்சியாக இருக்கும். ஆண்டவர் எழுப்புனாருங்க, உணர்த்தினாருங்க, சொப்பனம் காட்டினாருங்க, இப்படி வரப்போகுதுன்னு சொன்னாருங்க, நான் தாங்க அசால்ட்னஸாக விட்டுட்டேன். அதுக்காக நான் தாங்க என்ன சில ஆயத்தமாகலை. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனை, இவ காலையில் எந்திரிச்சு வெளியே வந்தால் இவளுக்கு கிடைச்ச வெகுமதி என்ன தெரியுமா? 7 வசனத்தை பாசிங்க. நகரத்தில் திரிகிற காவலர்கள் என்னை கண்டு, வாசிங்க, நீங்க படிங்க, என்னை அடிச்சு என்னை காயப்படுத்தினார்கள், அலங்கத்தின் காவக்காரர் என் மேல் இருந்து என் போர்வையை எடுத்து போட்டார். இவளுக்கு கிடைச்ச வெகுமதி இதுதான். தாமதமாக வெளியே வந்தா காவக்காரர்களை அடிப்பாங்க, அடுத்து காயப்படுத்துவாங்க, அடுத்து உங்களுடைய போர்வையை புடுங்கி போடுவாங்க. அதனால தாங்க அதிகாலை இருட்டோடு எழுந்து நம்ம கர்த்தராகிய சீனாய் மலை மேலே ஏறி தேவ சமூகத்தில் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஆராதனையினாலும் மகிமைப்படுத்திட்டோம்னு வச்சுங்களே, நீங்கள் காலையில் எப்படி ஆயிடுவீங்க தெரியுமா? மோசையின் கலை முகம் உள்ளவர்களாய் மாறிடுவீங்க. ஸ்தேவானுடைய கலை முகம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறிடுவீங்க. பாருங்க, மறுரூப முலையில் எந்த வண்ணானும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவருடைய வஸ்திரம் அவ்வளவு பிரகாசமாக இருந்ததாம். அவருடைய முகம் சூரியனை போல இருந்ததாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மலை மேலே தேவனுடைய மகிமை இறங்கினது. அந்த மலை மேலே ஒரு சத்தம் கேட்டுச்சு, இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் கேட்டுச்சான். அப்போ நாமும் கூட அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்தா இதே சத்தம் நமக்கு சொந்தம் தான் தம்பி, தங்கச்சி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? தேட வேண்டிய நேரத்தில் தேடாமல், போக வேண்டிய நேரத்தில் போகாமல், பிந்தி காலம் தாமதித்து நம்ம போகிற எல்லாமே அது நமக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. தம்பி, தங்கச்சி, பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்காக இந்த வசனத்தை நான் என்ன பண்ணுறேன், ப்ரெசன்ட் பண்ணுறேன். நீங்கள் தயவுசெய்து இதை பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிப பிள்ளைகள் கிட்டத்தட்ட 40 வயதுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே இந்த வசனத்தை பாருங்கள். பக்க நம்பர் 800, பழைய ஏற்பாடு. வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம், 12ஆம் அதிகாரம். நீங்கள் பல முறை படிச்சிருப்பீங்க, ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய உன்னத அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியாமல் எதமோ எழுதியிருக்கிறாரு. அன்னைக்கு எப்படி வந்து கந்தாக மந்திரி உட்காந்து ஏசையா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒன்றுமே அவருக்கு புரியலை. அவர் யாரை தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அடிக்கப்படு வண்ணமாக யார் போகிறா என்று எனக்கு புரியல, நீ சொல்லு என்று சொன்ன பொழுது பிலிப்பு ஏறி உட்காந்து இயேசுவை பற்றி பிரசங்கித்தான். அவர்கள் தண்ணீர் அண்டைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, புரியாது. இந்த வசனத்தை பாருங்களேன், 9ஆம் வசனம். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழியில நட. ஆனா உன்னை நியாய தீர்ப்பில் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். அப்ப கண்ணில் காண்றபடியெல்லாம் நம்ம நடந்தோம்னா, நெஞ்சில் நடக்கிறபடியெல்லாம் நினைக்கிறபடியெல்லாம் நடந்தோம்னா
நியாய தீர்ப்பு நாளில் கண்ணை குறித்தும், நெஞ்சை குறித்தும், உணர்வை குறித்தும், உணர்ச்சியை குறித்தும், ஆவியை குறித்தும், ஆத்மாவை குறித்தும், சரீரத்தை குறித்தும், நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸை குறித்தும் ஒரு நியாய தீர்ப்பு நாளில் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். இதைத்தான் சாலமோன் ராஜா எழுதுறாரு, தம்பி நியாய தீர்ப்பு இருக்குது என்பதை மறந்துடாத, கண்ணு பார்க்குதுன்னு சொல்லி பார்க்காத, மனசு சொல்லுதுன்னு செய்யாத. உனக்கு கண்ணை கொடுத்தவர், மனசை கொடுத்தவர், நெஞ்சை கொடுத்தவர் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். அடுத்த வசனம் பாரு, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கி நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயை. சஞ்சலம். அடுத்து பாருங்க, தீங்கு. மாம்சத்துல தாங்க தீங்கு இருக்குது. இது பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் போற ஆடுதான். ரெண்டும் உள்ள இருந்துகிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ரெண்டு இருக்குது. ஒன்று பரலோகத்துக்குரியது, ஒன்று பூமிக்குரியது. பூமியிலிருந்து ஒன்று உண்டாச்சு, மண்ணிலிருந்து மனுஷன் சரீரம். ஆவி உன்னதத்திலிருந்து வந்துச்சு. தேவனுடைய ஆவியை கர்த்தர் சரீரத்துக்குள்ள ஊதி இருக்கிறார். அப்ப ஒரு மண்ணும் ஒரு பரலோகமும் ஒரு இடத்துல இருக்கு. அப்ப எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு தங்கமும் ஒரு மண் இருக்கிற மாதிரி, ஒரு வைரமும் ஒரு ஓடு இருக்கிற மாதிரி. பரலோகத்திலிருந்து வந்தது பரலோகத்தின் ஆவியானவர் தன்னுடைய ஆவியை ஊதினார். அந்த ஆவி தேவனுடைய ஆவி, உனக்குள்ள இருக்கிற ஆவி. அது தன்னுடைய ஆவியை ஊதி அவனை ஜீவ சுவாசம் உள்ள மனுஷனாய் மாற்றினார். ஆனா இந்த மண் இருக்குதுல்ல, மண்ணானவன் மண்ணுக்கு போவான். இந்த மண்ணில இருந்து தான் மனுஷனை உருவாக்கினார். இது மண்ணு. அப்ப இந்த மண்ணு எதை பார்க்குது? மாம்சம் உலகத்தையே பார்க்குது. அதனாலதான் வேதம் சொல்றது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போயிரும், மாம்சிகம் மண்ணுக்கு போகும். அதனாலதான் ஆதாம சபிக்கும் பொழுது சொன்னாரு, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே போவாய். அப்ப மனுஷன் எங்க போறான்? கடைசி டைம் மண்ணுக்குள்ள கொண்டு வச்சிடறாங்க. ஆவி ஆட்டோமேட்டிக்கா வந்த இடத்துக்கு போயிடும். ஆனா அது போற இடம் தான் ஒன்று பரலோகமா பாதாளமான, அங்க போய் அவனுடைய கிரியைகளின் படி பலன் கிடைக்கும். அப்ப இங்க வேதம் சொல்லுது பாருங்க, இருதயத்துல சஞ்சலம். நமக்கு என்னெல்லாம் மனசுக்குள்ள என்ன வரும் தெரியுமா? அப்படியே நம்ம தான் உலகத்துல ரோமியா மாதிரி, நம்மளை விட்ட ஸ்டார் யாருமே இல்லைங்கிற மாதிரி அப்படியே மனசு இருக்குது, அது பறக்கும். அதுதான் சொல்றாரு சஞ்சலம். காலையில் ஒன்று நினைக்கும், மத்தியானம் ஒன்று நினைக்கும், சாயந்தரம் ஒன்று நினைக்கும், நடிச்சாம ஒன்று நினைக்கும். நிமிஷத்துக்குள்ள அமெரிக்கா போயிடும், ஆப்பிரிக்கா போயிடும், உலகத்தையே சுற்றி வந்துடும். யாருமே நம்மளை பார்க்காட்டியும் பார்க்குற மாதிரியே தோணும். நம்மளை யாராவது ஒருத்தர் பார்க்கணும்னு நம்ம மனசு சொல்லும். நம்மளுடைய அழகை இன்னொருத்தர் ரசிக்கணுங்கிற எண்ணம் வரும். அதான் இச்சையின் ஆவி. ஏனென்றா பாருங்க, தாவீது அவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு இச்சையில விழுந்து போயிட்டான் பாருங்க, இச்சையின் ஆவி. அங்க பாருங்க, ஏவாள் தேவன் படைத்த முதல் மனுஷி, அவளுக்கு ஒரு இச்சை வருது பாரு, கண்ணின் இச்சையில் அவள் விழுந்தா. அது பார்க்க என்ன சொல்ல, இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு. அவ சொல்ற இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு. அது புசிப்புக்கு நல்லதா இருந்துச்சு. அதனால புசித்தேன், புருஷனுக்கும் கொடுத்தேன். அதுதாங்க இச்சை தான் அவளை பாவத்துக்குள்ள கொண்டு போச்சு. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ கர்த்தரை தேடினேனா இச்சைக்கு நீ விலகலாம், பாவத்துக்கு நீ விலகலாம், அசுத்தத்துக்கு நீ விலகலாம். பாருங்களே, அடுத்த வசனம் பாருங்க. வாலிப பிள்ளையை கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு இதை விலைக்கு நான் சொல்றேன். நீ உன் வாலிப 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினாலே ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாதற்கும் முன்னும். இதுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. என்னன்னா பாருங்க, சூரியனும் சந்திரனும் வெளிச்சம்லாம் எப்போ அந்தகாரப்படும்? வயசு ஆனோடனே சொல்லுவாங்க, யாரையுமே யாரியா உன் முகம் எனக்கு சரியா தெரியலேம்பாங்க. இப்போ மணி என்ன எனக்கு கரெக்டாக தெரியல, வெளிச்சத்தை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியல, சூரியனை பார்த்தா எனக்கு சரியா தெரியல, சந்திரனை பார்த்தா எப்போ கண்ணு இருளடையும். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில் ஈசாக்கு மாதிரி இருளடையக்கூடிய ஒரு காலம் வரும். அப்போ போய் நீ ஆண்டவரேன்னு தேடி என்ன பிரயோஜனம்? வாலிப வயதில் தேடாம கண்ணில் இச்சையா பார்த்துட்டு பாவத்தையா பார்த்துட்டு இச்சையோடு வாழ்ந்துட்டு கண்ணெல்லாம் போன பிற்பாடு, ஈசாக்கு பாருங்க, முன்னாடி இருக்கிற பெத்த 2 மகன்ல
ஒரு மகன் ஏமாத்தியே விட்டேன். அன்பா குருடேன்னு தானே ஏமாத்திட்டேன். குருடேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக ஏமாத்துறேன். நான் தான் உன் மூத்த மகன் ஏசாங்கிறேன். இவன் விவரமாக சொல்கிறேன், தடவிலாம் பார்க்கணும், என்னை முத்தமிடு மோந்தெல்லாம் பார்க்கணும், குரல் யாக்கோப்பு மாதிரி இருக்குதேன்னெலாம் சொல்கிறேன். ஆனாலும் ஏமாத்திட்டேன். காரணம், அவன் கண்ணு தெரியல. உன் கண்ணு இருள் அடைவதற்கு முன்னாடி உன் வாலிப பருவத்திலேயே நீ உன் சிருஷ்டிகரை நினைங்கிறார். அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுது அழகாய், நீங்கள் பாருங்க, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதிருக்கும். வீட்டு காவலாளிகள். உன் காலெல்லாம் அப்படியே பலவீனப்பட்டு பாருங்கள். இப்போ ஜபராஜ் அண்ணே நடக்கிறதுக்கு நீங்கள் நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? இன்னும் பாருங்களேன், ஜோஸ்பின் அம்மா நடக்கிறதுக்கு நீங்கள் நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? அவங்களும் உங்களை விட அழகாக நடந்தவங்க தாங்க. மான்கால்கள் அவங்களுக்கு நான் பார்த்துருக்கிறேன். அருமையான அண்ணன் ஜபராஜ் அண்ணே அவ்வளவு இந்த ஊரில் சிம்சோன் மாதிரி வாழ்ந்தவர். 100 பேர் வந்தாலும் தள்ளி விட்டுருவார். அவ்வளோ முரட்டுத்தனமாக இருந்தவர். இன்னைக்கு வீட்டு காவலாளிகள் தள்ளாடி போச்சு. இவங்களை பார்த்துக்குங்க, மாதிரி இவர்கள் தானே உங்களுக்கு. இவர்கள் மாதிரி நீங்கள் மாறுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? உங்கள் காவலாளி 2 கால் இருக்குல்ல, அது என்ன ஆயிரும், ஒரு நாளைக்கு லடக்குன்னு எல்லாம் ஜாஞ்சு போயிடும். காலை ஊன முடியாது, நடக்க முடியாது, குதிங்கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும். பாருங்களேன், வேதம் சொல்லுது, பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனாலே. இப்போ 32 பல்லு நல்லா சிரித்து காட்டுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 2 1 விழுந்து கடைசியில் அரைக்கிற எந்திரம் அரைக்கிற அந்த பல்லு பூரா எல்லாம் குறைஞ்சி போய் பொக்கவாயை காட்டிட்டு உட்காந்துருக்கும் பொழுது நீ ஆண்டவரை நினச்சி என்ன பண்ணுறது? இதெல்லாம் எழுதுறாரு சாலமோன். எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமாவதினாலே, பலசாலிகள் கூனி போகிறதுனாலே. அடுத்து பாருங்களே, பலகலி வழியாய் பார்க்கிறவர்கள். உங்க கண்ணு பலகலி வழியா பார்க்குது இல்லையா, அவைகள் இருண்டு போகிறதுக்கு முன்னும் எந்திர சத்தம் தாழ்ந்ததினாலே தெரு வாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. வயசானவங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன சத்தம் போட்டாலும் எந்திரிச்சிருவாங்க. ஒரு குட்டி சத்தம் கூட அவங்கள எழுப்பிடும். சின்ன சத்தம் கூட அவங்களுக்கு பயத்தை கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. இதான் குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்தியத்தின் கனிகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும். இப்போ பாட்டு 2 ஸ்பீக்கரை போட்டு காதில் கேட்குறீங்க, ஸ்லவுடு ஸ்பீக்கரை வச்சு நீங்கள் பாட்டு கேட்குறீங்க. ஆனால் வயசானவங்கள்ட்ட பாட்டை போடுங்க, நிப்பாட்டு நிப்பாட்டு, எனக்கு நெஞ்சு அடைக்குதும்பாங்க, மனசெல்லாம் படன்னு வருது, நிப்பாட்டும்பாங்க. கீத வாத்தியத்தின் சத்தமெல்லாம் அடங்கி போகிறதுக்கு முன்னும். இன்னும் பாருங்களே, மேட்டுக்காக அச்சம் உண்டு, வழியிலே பயங்கள். எங்க அவங்கள நடந்து போக சொல்லுங்க பார்க்கலாம், வேகமாக ஸ்டெப்பில் இறங்க சொல்லுங்க. மேட்டுக்காக அச்சம் உண்டாய். மேட்டிலேருந்து பள்ளத்தில் இறங்க மாட்டாங்க, பள்ளத்துலேருந்து மேட்டில் ஏற மாட்டாங்க. அவங்களுக்கு தான் ரேம்ப் போட்டிருக்கிறோம். ஏன் இப்படி ஒரு காலம் வரும்? பேதுருவை பார்த்து சொன்னார், இப்போ நீயா எடை கட்டிக்கிட்டு அலையிறப்பா, ஒரு காலத்தில் ஒருத்தன் எடை கட்டி விடுவேன், உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். அப்படி ஒரு காலம் வரும், நமக்கும் வருங்க. நீ உட்காந்துருக்கிற யூத்தெல்லாம் நாளைக்கு பூத்தா மாறிடுவீங்க. இன்னைக்கெல்லாம் தலையெல்லாம் பூத்து போய் பல்லெல்லாம் கொட்டி போய் உருக்குலைஞ்சு போய் நம்ம மாறும். அப்படி ஒரு காலம் இருக்குது. அதை தான் இங்கே எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி உன் வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இதில் கொடூரமான ஒரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா? நடுப்பர் இருக்குவார், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாதற்கு முன். வெள்ளிக்கயிறு நரம்பெல்லாம் அப்படி பார்த்துருக்கிறீங்களா? உள்ளே இருக்கிறத இப்போ பார்த்தா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அப்புறம் பார்த்தா சுருண்டு 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 பார்த்தா கோலம் போட்ட கதையாக இருக்கும். அப்படியே நரம்பெல்லாம் வெடிச்சு போய் அங்கிட்டு கோலமாக இருக்கும். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி, உங்கள் முழங்காலில் இருக்கக்கூடிய அந்த கிண்ணி நசுங்கி, அடுத்து ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நுழைங்கி, இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்பு அவரை உன் எந்த வயதில் கிழவன் ஆகி ஒரு 2 காலில் நடந்த நீ 4 குச்சியை பிடிச்சிக்கிட்டு இங்கிட்டு 2 பிடிச்சிக்கிட்டு அப்போ போய் ஆண்டவரேன்னு சொன்னால் உன்னை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்ல, உன்னால் என்ன யூஸ்? உன் வாலிபத்தை எல்லாம் உலகத்துக்கு செலவழிச்சிட்டு, உன் இளமையெல்லாம் சினிமாவுக்கு, நாடகத்துக்கு, உலகத்துக்கு, இச்சைகளுக்கு செலவழிச்சிட்டு 2 காலில் நடக்கிற நீ 4 காலில் நடந்து வந்து ஆண்டவரே என்னை ரட்சியும்னா நீ சுயநலவாதி இல்லையா? பரலோகத்துக்கு போகிறதுக்காக எப்போ வர்ற? இது கேட்குற தம்பி தங்கச்சி, இளமை நல்லது தான், ஆனால் அந்த இளமையை கர்த்தருக்கு கொடு. இளமையில் வாலிபத்தில் கர்த்தரை நினை. பாருங்க, துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் ஒரு வார்த்தை ரொம்ப என்னை தொடும். இந்த வார்த்தை நான் பார்த்துருக்கிறேன்.
சாகுவா இன்னும் 1 நாள் 2 நாள் இருக்கும் பொழுது சொந்தக்காரங்க வருவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இன்னும் 1 நாளில் போயிடும் அல்லது 2 நாளில் போயிடும், நீங்கள் சீக்கிரம் புறப்பட்டு வந்துருங்கம்பாங்க. அவங்க அங்கேருந்து லீவை போட்டுட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்தால் போகாது, 1 நாள் இழுக்கும். அப்போ சொல்லுவாங்க, என்ன முடியலையா, இன்னும் முடியலையா, லீவு வேற தீர போகுது, சீக்கிரம் முடிச்சா நாங்கள் எடுத்து போட்டுட்டு போயிடுவோம், போனட்டு திரும்பி வர முடியாது. இது எத்தனை வீட்டில் நடக்குது தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஊழியக்காரனை கூப்பிட்றது, வேகமாக வாங்கய்யா, உயிர் போக போகுது, நீங்கள் ஒரு செவத்தை பண்ணி இவரை நேரம் பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எனக்கு அப்படிலாம் நிறையா கால் வரும். சாவர் 2 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி கூப்பிடுவாங்க, ஐயா எங்கேயா இருக்கிறீங்க, என்னையா சீக்கிரம் வாங்கய்யா, சாவ போகிறார், செவம் பண்ணுங்க. இப்போ செவம் பண்ணி என்ன பண்ணுறது? இவர் வாழ்ந்த நாள் பூரா தரங்கட்ட பயங்கர வெறி ஒஸ்ட்டாக வாழ்ந்துட்டு சாகிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி ஓடி ஊழியக்காரர் ஜெபம் பண்ணோடனே நேராக துருவ விமான டிக்கெட் எடுத்து கொடுத்த மாதிரி போயிடுவாரா? இதை கேட்குற தம்பி, வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருங்க. உன் இளமை கர்த்தருக்கு வேணும். உன் இளமையில கர்த்தரை ஏற்றுக்கொள். இளமை பருவம் கர்த்தருக்குரிய பருவம். இந்த இளமையில் கர்த்தருக்காக நீ பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆனால் இந்த இளமையை நீ ஒரு நாள் பாவத்துக்கு விட்டு கொடுத்துடாத தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே. இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, ரா காலத்தில் தேடு, இளமை பருவத்தில் நெருக்கமான காலகட்டத்தில் தேடு. கர்த்தர் உன்னை தேடி வந்து கூப்பிடுறப்ப நீ அவரை தேடு. அப்போ விட்டுட்டு நீ உன் சௌரியத்துக்கு உனக்கு மனது உண்டான பொழுது, உனக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது, உனக்கு வசதி இருக்கிற பொழுது, நீ நினைக்கிற பொழுது தேடாத. அவர் உன்னை தேடி வர்றார் இல்லையா, அப்போ நீ அவரை தேடினேனா நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு தென்படுவார். இன்னும் சில காரியத்தை யாரெல்லாம் எப்போ தேடுனான்னு சொல்லி காண்பிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அழைத்து செல்ல விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1030 பக்கம், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். 1030 பக்கம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். இங்கு ஒரு நெருக்கமான காலகட்டத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எடுத்த ஒரு தீர்மானத்தை குறித்து வேதம் சொல்லுது. ராஜா ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண ஆட்கள் கிடையாது. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, இந்த சொப்பனத்தை யாராவது சொல்லி அதுக்கு வியாக்கியானம் சொல்லாவிட்டால் பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்றுவேன்னு சொல்லி ராஜா ஒரு உத்தரவிடும் பொழுது, தானியேலும் அவருடைய சகோதரர்களும் சிநேகிதர்களும் செய்த வேலையை தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 1030 பக்கம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாத படிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்கால தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப அந்த பாபிலோன் தேசத்துல ஒரு பெரிய சட்டம் வருது. ராஜா பார்த்த சொப்பனத்தை சொல்லணும். அவன்தான் உண்மையான ஒரு மனுஷன். அப்படி சொல்லலைன்னா அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை ஞானிகளையும் அழிச்சு போட்டுருங்கன்னு ராஜா உத்தரவிடுறாரு. இதை தெரிந்த உடனே அந்த நாட்டில் நாடு கடத்தப்பட்டு இருக்கிற தானியேல், நாடு கடத்தப்பட்டிருக்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க எல்லாம் இஸ்ரவேலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போய் அந்த தேசத்தில் வைத்திருக்கிறாங்க. வாலிபர்கள், நல்ல ஞானம் பெற்றவர்கள், இவர்கள் எல்லாரும் நல்ல ஞானம் உள்ளவர்கள். ஏன்னா யூதர்கள் அதிகமான ஞானம் உள்ளவர்கள். இவர்கள் எல்லாரையும் நேப்காத் நேசர் என்ன பண்றாரு, பாபிலோன் ராஜ்யத்துக்கு கொண்டு போய் தன்னுடைய நாட்டில் வைத்திருக்கிறாரு. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த நெருக்கமான காலத்துல தாவீது சொல்றார் இல்லையா, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். உன்னத பாட்டில் சொல்றாரு இல்லையா, ரா காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்ப இவங்க பாருங்களே, ஒரு நெருக்கம் பாபிலோன் மாகாணத்துக்கே வருது, பாபிலோன் நாட்டுக்கே ஒரு நெருக்கடியான காலகட்டம் வருது. அந்த காலகட்டம் என்னன்னா, ராஜா பார்த்த சொப்பனத்தை நம்ம சொல்லணும். ராஜா சொல்ல மாட்டாரு, நம்ம சொல்லி அதுக்கான வியாக்கியானம் எல்லாம் சொல்லணும். அப்ப இப்படிப்பட்ட காலத்துல இவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. அவங்க இருக்கிறது பாபிலோனு, தேடுவது கர்த்தர். அவங்க இருக்கிறது அடிமையா இருக்கிறாங்க, ஆனா விடுதலையின் நாயகனை அவர்கள் தேடினார்கள். அவர்கள் தூர தேசத்துல இருந்தாலும் கர்த்தரை விட்டு அவர்கள் தூரம் போகல, கர்த்தருக்கு சமீபமாய் அவர்கள் இருந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். ஒருவேளை நீ தூரத்தில் இருந்தாலும் கர்த்தரோடு இரு, நீ நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தரோடு கூட இரு, நீ வியாதியில் இருந்தாலும் வியாதிகளை விடுதலையாக்கக்கூடிய வல்லமையுள்ளவரை நீ விட்டு விடாதே தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே. பாருங்க, பாபிலோன் மாகாணத்துல ஜெபம் பண்ணுகிறார்கள். அது பேய்கள் நாடு, அது பேய்களுடைய குடியிருப்பு. அங்க பூரா
விக்கிரகங்கள் தான் இருக்கு, அங்க பூரா மந்திரவாத வல்லமைகள் தான் இருக்கு, அங்க அசுத்தங்கள் அதிகமா இருக்குது. ஆனாலும் அப்படிப்பட்ட தேசத்திலேயோ என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தர் தன்னுடைய காரியத்தை தானியேலுக்கு சொப்பனத்துல வெளிப்படுத்தினார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்ன. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் என்பதை நீ மறந்துடாத. அதைத்தான் தாவீது சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்ன செஞ்சாரு? என்னுடைய கூப்பிடுதலை கேட்டா என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். நீ கூப்பிட்டேனா உன் பயம் உன்னை விட்டு போகும். பயப்படாம நீ வாழணும்னா, பயப்படாதே என்று சொன்ன கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு தங்கச்சி, தாயே, தகப்பனே. ரா காலத்துல அபயமிடு. இரவு நேரத்துல உன்னுடைய இருதயம் தேவனோடு பேசி கொண்டு இருக்கட்டும். வேதம் சொல்லுது, ராக்காலத்துல கர்த்தர் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அந்த பாபிலோன் ராஜாவுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த தரிசனத்தை கர்த்தர் இவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாராம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீயும் கேட்டேனா உனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன்னா ரகசியங்களை மறைக்கவே மாட்டார். ஆபிரகாமுக்கு என் ரகசியத்தை மறைப்பேனோ என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தாராம். பாருங்க, எலிசா என்கிற தீர்க்கனுக்கு அங்க பள்ளியறையில் பேசுற அடுத்த நாட்டில், அசிரியா நாட்டில், அந்த நாட்டில் பேசக்கூடிய அந்த ரகசியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? அவனுக்கு காண்பித்து கொடுத்தாராம். அப்ப தேவன் எலிசாவின் தேவன் இன்னைக்கு நம்முடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவன். நாமும் அவரிடத்துல ரகசியத்தை கேட்டு ஜெபம் பண்ணினா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அவரை தேடணும். எப்ப தேடணும்? தேட வேண்டிய நேரத்துல அவரை தேடணும். பாருங்க, நம்ம சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிட்டா நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அன்டயத்தில் சாப்பிட்டா யோசித்து பாருங்க. அன்டயத்தில் சாப்பிட்றவங்களுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜீரண ப்ராப்ளங்கள் இருக்கும், அவங்களுடைய சரீரத்தில் தேவையற்ற பர்மன்கள் இருக்கும், தேவையில்லாத பலவிதமான கொலஸ்ட்ரால்கள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும், அவங்களுடைய சரீரத்தில் சீர்கேடுகள் உண்டாக ஆரம்பிக்கும். காரணம், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாததுனால தான் அந்த ப்ராப்ளம். அதே மாதிரி தாங்க, தேட வேண்டிய நேரத்தில் நீ தேடலைன்னா உனக்கு காணப்பட வேண்டிய அற்புதங்களும் அதிசயங்களும் காணப்படாமலே போயிடும். அதனால தான் கர்த்தரை இன்னைக்கு சொல்றாரு தாவீதின் மூலியமா, நான் கர்த்தரை தேடினேன். எப்ப தேடினாரு? வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது தேடினாரு, வேஷம் மாறின பொழுது தேடினாரு, துரத்தி விடப்படுகையில் அவர் தேடினாரு, நெருக்கமான காலகட்டத்திலே அவர் தேடினாரு. எல்லா நிலையிலும் அவர் தேவனை தேடுவதை அவர் நிறுத்தவே கிடையாது. சவுல் விரட்டி வந்துட்டாலும் கர்த்தரை தேடிக்கிட்டு தான் இருந்தாரு. அண்ணன் தம்பி துரத்தி விட்டாலும் அவர் கர்த்தரை தேடிக்கிட்டு தான் இருந்தாரு. எல்லா காலகட்டத்திலையும் அவர் தேடினதுனால தான் அவர் சொல்றார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் என் சத்தத்தை கேட்டார், எனக்கு உண்டான எல்லா பயத்தையும் நீக்கலாக்கி என்னை அவர் விடுவித்தார். இன்னொரு மனுஷன் எப்ப தேடினான்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1074 பக்கம் யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். 1074 பக்கம் யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த செய்தி எடுத்துட்டீங்களா? நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின பொழுது. இந்த செய்தி, இந்த யோனா என்கிற தீர்க்கதரிசி நினிவேவில போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா அவர் எங்க போயிட்டார் தெரியுமா? தர்சிஸுக்கு போனாருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். தர்சிஸுக்கு போனவன கர்த்தர் அப்படியே நீ போயிடுறான்னு விட்டு விடு அவருக்கு மனசு இல்லை. நாமும் கூட திசை மாறி போனா விட்டுறவே மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு சொல்றேன். கர்த்தர் அழைத்த அழைப்பை விட்டு நம்ம விலகினாலும், ஓடினாலும், ஒளிஞ்சாலும், தளவாடத்துக்குள்ள ஒளிந்திருந்தாலும் சரி, அல்லது வேற இடத்துல போய் அடித்தட்டுல நீ படுக்க போட்டிருந்தாலும் சரி, நீ அந்நிய தேசத்துல போய் ஒளிஞ்சு கொண்டாலும் சரி, உன்னை விட்டு விட அவர் விரும்ப மாட்டார். உன்னை எப்படி ஆகிலும் தட்டி கொட்டி சரி பண்ணி உனக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை உன்னை கொண்டே அவர் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அழைப்பு கர்த்தருடையது. வேதம் சொல்லுது, அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாற மாட்டாரு, அவர் அழைப்பை மாற்றிக்கொள்ள மாட்டாரு. ஆனா நீ அந்த அழைப்பை மாற்றிக்கொள்ளாதபடி அவருடைய வழியில நடக்கணும். இந்த யோனாவுடைய அப்பா ஒரு தீர்க்கதரிசி, யோனாவு தீர்க்கதரிசி. அப்ப யோனா 2வது சந்ததி, 2வது ஜெனரேஷன். அப்பா தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசிக்கு பிறந்த மகன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா 2வது சந்ததி இருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நினிவேங்கிற ஒரு ஊரை கேட்ட உடனே பயந்துட்டான். காரணம் என்னன்னா, அது அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டினது, அந்த தேசத்தினுடைய பாவங்கள் என் சமூகத்துல வந்து எட்டினது, அவர்களுடைய அக்கிரமும் என் சமூகத்துல வந்தது. நீ போய் 40 நாளில் அந்த பட்டணம் அழிஞ்சு போகுன்னு பிரசங்கம் பண்ணு, நினிவேவுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு.
இன்னைக்கு பிரசங்கமெல்லாம் எப்படி பண்ண விரும்புகிறாங்க தெரியுமா? சாதகமாக பண்ண விரும்புகிறாங்க. நிறைய பிரசங்கமே நீ நல்லா இருப்ப, நீ உயர்ந்திருப்ப, உனக்கு எல்லாம் நடக்கும், கர்த்தர் உன்னை உள்ளங்கையில் வச்சிருக்கிறார், முடியை எண்ணி வச்சிருக்கிறாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீ வாழாகாமல் தலையாவ, கீழாகாமல் மேலாவ, உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சிருக்கிறாரு, உன் காலை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. இப்படி தாங்க பிரசங்கம். நீயே அந்த மனுஷன் என்று சொல்றதுக்கு பிரசங்கியாரவே காணா. விரியம்பாம்பு குட்டியேன்னு சொல்றதுக்கு பிரசங்கியார காணா. புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்றதுக்கு பிரசங்கியார காணா. விபச்சாரக்காரர்களை விபச்சாரக்காரிகளேன்னு சொல்றதுக்கு பிரசங்கியார்களை காணா. ஏன்னா மக்களை கடுமையாக பேசினா மக்கள் வரமாட்டாங்க, நமக்கு சால்ரா போட மாட்டாங்க, நம்ம வண்டி ஓடாதுன்னு சொல்லி இன்னைக்கு மக்களை எல்லாம் எப்படின்னா கரவலாடு மாதிரியே ஜனங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இப்போ யோனாவை கர்த்தர் நினிவேவுக்கு எதிரியாய் அனுப்புகிறார், விரோதியாய் அனுப்புகிறார். அவனுக்கு போய் எதிரடையாக பிரசங்கம் பண்ணு, நினிவே அழிக்கப்பட போகிறது, கவிழ்க்கப்பட போகிறது, நினிவேவில் இருக்கிற அத்தனை பேரும் அழிஞ்சு போக போறீங்க, உங்க பாவங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டிருச்சுன்னு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன பொழுது யோனாவுக்கு பயமாகி போச்சு. நமக்கு எதுக்குடா இந்த வம்பு? பாருங்க, பிரசங்கியார்கள், உண்மை பிரசங்கியார்கள்லாம் வேதத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. பவுலை பாருங்க, அவன் சொன்னான், 1 குறைய 5 முறை நான் யூதர்களால் அடிக்கப்பட்டேன், பல முறை உபவாசத்திலும் கண்விழிப்புகளிலும் காயங்களிலும் அடிகளிலும் அவமானங்களிலும் நிந்தைகளிலும் நான் கஷ்டப்பட்டேன். சொந்த ஜனங்களால் நான் என்ன செய்யப்பட்டேன்? கஷ்டப்படுத்தப்பட்டேன். கப்பற்சேதத்தில் இருந்தேன், பிரயாண சேதத்தில் இருந்தேன், கல்வர் கையில் அகப்பட்டேன். அவருடைய ஊழியத்தினுடைய பிரயாண வரலாறுகளை அவர் எழுதுறாரு. மினிஸ்ட்ரி அந்த காரியத்தை எல்லாம் ஒரு எழுதும் பொழுது பயங்கரமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாதை தான் ஊழிய பாதைகள். ஏசப்பா சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நீங்க பாருங்களேன், சிநேகிதர்கிட்ட நல்லா பேசுங்க, நல்லா பேசுவாங்க. ஏசுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க முகம் மாறிடும். பரிசுத்தம்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க பக்கத்திலே வரமாட்டான். பரலோகத்துக்கு போகணும், பாதாளம் ஒன்று இருக்குன்னு சொன்னா உங்க நட்பே வேணான்றுவேன். உலகம் உங்க பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், அந்த உலகம் உங்களை பகைக்க முன்பாகவே என்ன பகைச்சதுன்னு கர்த்தர் சொன்னாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திட்டன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னாரு. உங்களை மனுஷர்கள் பொய்யாய் உங்கள் மேலே குற்றச்சாட்டினா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று இயேசு சொல்லியிருக்க. அப்போ பொய்யான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, அபாண்டமா சொல்லுவாங்க, இல்லாததெல்லாம் இருக்கிறது போலயே சொல்லுவாங்க. எப்படி அவங்க திரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளால கிரகிக்கவே முடியாது. இல்லாத ஒரு சம்பவத்தை இருக்கிறது மாதிரியே சொல்லி உங்க மேல சொல்லுவாங்க. அப்ப சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களிகூறு, பரலோகத்திலே உன் பலன் மிகுதியாக இருக்கும். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இப்ப பாருங்களேன், இந்த யோனா போய் மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டான். கர்த்தர் தான் மீனை உண்டாக்குனார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, யோனாவை விழுங்குவதற்கு எப்படி நோவாவுக்கு பேலை செய்யப்பட்டுச்சோ அதுபோல யோனாவுக்குன்னு ஒரு மீனை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட மீன் கரெக்டாக வந்து ரெடியாக நிற்கிது. எப்போ நிற்கிது? இவனை தூக்கி, அவனே சொல்கிறான், என்னை தூக்கி கடலில் போடுங்க, கடல் அமர்ந்துடும், கப்பல் அமர்ந்துடும், நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். அவங்க சொல்லியிருப்பாங்க, யோ காலையிலே சொல்லியிருக்க கூடாதா? நான் இவ்வளோ நாளாக சம்பாரிச்சதெல்லாம், என் மனைவி பிள்ளைகளுக்கு கொண்டு வந்ததெல்லாம் கடலில் போட்டனே. யோசித்து பாருங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டு சம்பாரிச்சுட்டு வந்திருப்பாங்க. சம்பாரிச்சுட்டு வந்ததை பூரா இப்போ என்னாச்சு? கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுது, பயங்கரமான எர்த்குயிக் மாதிரி இப்போ கப்பல் ஆடுது. ஆடும் பொழுது என்ன பண்ணுறது? கப்பலை லேசாக்கும்படி, இலகுவாக்கும்படி எல்லா சரக்குகளையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. எவ்வளோ கண்ணீரோடு போட்டிருப்பேன். அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் வீட்டில் தியானிச்சுப்பா. நீங்கள் வாங்கிட்டு வர சம்பளத்தை அப்படியே இடையில கொடுத்துட்டு வர வேண்டிய நிலைமை, எவ்வளோ வருத்தப்படுவீங்க? உங்கள் சொத்தெல்லாம் அப்படியே ஒருத்தட்ட கொடுக்கணும், எவ்வளோ வருத்தப்படுவீங்க? ஓட்டிகிட்டு வந்திருக்க காரை அப்படியே ஒருத்தட்ட கொடுத்துட்டு நீங்கள் நடந்து போகணும், எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அம்புட்டு சரக்கை கொண்டுட்டு வர்றாங்க. அவ்வளவு சம்பாதிச்சு, வெளிநாடுகளில் சம்பாதிச்சதெல்லாம் அந்த வேயில வீட்டுக்கு பக்கத்தில் வரும்பொழுது கடலில் போட வேண்டிய நிர்பந்தம் என்னன்னே புரியல. அவன் அபயமிடுறான், பரலோகத்தை நோக்கி, அவனுக்கு தெரிந்த சுவாமிகளை நோக்கி, அவர்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறான். காரணமே தெரியல. ஏன் கப்பல் ஆடுது? ஏன் புயல் வந்திருக்கு? இப்போ பருவ காலம் இல்லையே, புயல் காலம் இல்லையே, எதற்கு இப்போ திடீர்னு ஒரு சுனாமி நம்ம மேலே வீசுது? எதற்கு நம்முடைய கப்பலில் இவ்வளவு பெரிய சேதாரம்? மற்ற இடத்துல எல்லாம் ஒன்றுமே இல்லையே. அந்த கடல் கொந்தளிப்பதற்கான காரணமே தெரியலையே. காரணம் என்ன தெரியுமா? திசை மாறிய ஒரு யோனா, வழி விலகி போகிற ஒரு யோனா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத ஒரு யோனா, கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிற ஒரு யோனாவுக்கு இவங்க சீட்டு கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க, சீட்டு கொடுத்தாங்க. என்ன சீட்டு? பணத்தை வாங்கிட்டு அவனை வாழ்க்கை பிரயாணத்தில் சேர்த்துக்கிட்டாங்க, உள்ளே வச்சுக்கிட்டாங்க. உள்ளே இருக்கிறேன், அடித்தட்டில் போய் படுத்து கிடக்கிறேன், யாருக்கும் தெரியல.
உள்ள ஒருத்தன் தேவ சித்தம் இல்லாதவன் போக வேண்டிய ஊழியத்தை போகாம வேற ஊழியத்துல வந்து ஒருத்தன் அடியில படுத்து கிடக்கும் பொழுது மேல இருக்கிற கப்பல் ஆடத்தாங்க செய்யும், கடல் கொந்தளிக்கத்தாங்க செய்யும், பிரச்சனை வரத்தாங்க செய்யும். நீங்களும் தேவ சித்தம் இல்லாத ஒரு பிரயாணம் பண்ணுனா எல்லாமே சேக்காகும், எல்லாமே பிரச்சனையாகும். குடும்பத்துல சண்டை வரும், மனைவி ஒத்து போக மாட்டா, பிள்ளைகள் ஒத்து போக மாட்டாங்க, வியாதி வரும், வறுமை வரும், தரித்திரம் வரும், குழப்பம் வரும், சண்டை வரும், கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமா போய் விபத்து வரும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம பிரயாணத்தில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது, நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ ஓட்டம் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல தேவ சித்தத்தை நம்ம மீறி இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் உன்னுடைய எல்லையில் இருக்காதுன்னு எழுதியிருக்கிறார். பாருங்க, யோபு வேலி அடித்தவர் யோனாவையும் தானே வேலி அடிச்சிருப்பார், யோனா போன கப்பலையும் தானே வேலி அடிச்சிருப்பார். இப்போ கப்பல் ஆடுதே, சரக்கெல்லாம் தூக்கி உள்ளே போட்டானே, இப்போ சீட்டு போடலாம்டா, அப்பயாவது இது யார் நிமித்தம் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா சீட்டு கரெக்டாக யோனா பேரில் போய் விழுகுது. யோனாவை கூப்பிட்றேன், டேய் நீ என்னடா செஞ்ச, உன்னுடைய காரியத்தெல்லாம் சொல்லு, எந்த தேசம், எந்த சுவாமி உன் சாமி, நீ எங்கே போகிற? அப்போ தான் சொல்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தர் நினிவேவுக்கு போய் சொன்னார், நான் தர்சீசுக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என் நிமித்தம்தான் இந்த கப்பல் ஆடுது, என் நிமித்தம்தான் கடல் கொந்தளிக்குது, என்னை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கப்பல் அமைதியாக நின்றோம். எப்போ சொல்லலாம், லாஸ்ட், ரொம்ப லேட், காலதாமதம் ஆகிப்போச்சு, முடிய போகிற கண்டிஷனில் சொன்னேன். ஏன்டா இதை முதல்ல சொல்லியிருந்தாலும் இப்போ என் பொருளாவது மிச்சமாக இருக்கு, நான் கடலுக்குள்ளே போட்டது என்ன திரும்ப வருமா? கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தனுக்கு எத்தனை லட்சம், எத்தனை லாஸ் ஆகிருக்கு, எத்தனை கோடிக்கணக்கான பொருள் லாஸ் ஆகிருக்கு, எத்தனை பேர் அதில் நஷ்டப்பட்டிருப்பேன். இது காரணம் என்ன தெரியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போனதுனால அந்த உட்காந்துருந்த இடத்துக்கே டேமேஜ். நெய்யும் கரெக்டான இடத்துக்கு போனேன்னா கரெக்டாக ஆண்டவர் நடத்துவார். போகக்கூடாத பாதையில் போனேன்னா அநேக சேதாரங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்க வேண்டும். சரி, இப்போ இவனுக்கு இப்படியே விட்டுருலாமா? அவனே சொல்லிட்டான், என்னை தூக்கி கடலில் போடணும். கடலில் போட்டால் செத்துருவான்ல, அப்போ தரிசனம் எப்படி நிறைவேறும்? இவனை கொண்டு தானே நினைவே சந்திக்கணும். அப்போ கர்த்தர் அவனுக்குன்னு கைகளை தட்டுவோமா, ஒரு அழகான மீன், பெரிய மீன் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்க, யோனா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களா. யோனாவை விழுங்கும்படி ஒரு சின்ன மீனா பெரிய மீனா? உனக்கு பெரிய பிரச்சனை தாங்க வரும், சின்ன பிரச்சனை சொல்லுவீங்க, எனக்கு பெரிய பிரச்சனை வருது, என் புருஷனே எனக்கு பெரிய பிரச்சனை, என் பிள்ளையே எனக்கு பெரிய, வேலையே பெரிய பிரச்சனை. நம்ம வீட்டில் திடீர்னு பெரிய பிரச்சனை வருதுன்னா ஏதோ நம்மளை விழுங்க போகுதுன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் தான் அனுமதிக்கிறார் இவனை. பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அப்ப ஆயத்தப்படுத்தினவர் யாரு? ஹலோ, காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறார். அப்ப அடிப்பாரு அப்புறம் கட்டுவார். நல்லா தெரிஞ்சுக்க, 2 வேலை இருக்கு. உன்னை அடிக்கணும்னா உன்னை காயப்படுத்திட்டு அப்புறம் கட்டிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அடிச்சாதே நீ சரியாவ. ஒரு மகன் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணோடனே ஊரில் பொது இடத்துல அவரை வச்சு அடிக்க போகிறாங்க. இப்போ மந்தையில் அவரை நிப்பாட்டிருக்காங்க. மந்தைங்கிறது பொது சென்ட்ரு பிளேஸ், எல்லா மக்களும் அங்கே உட்கார்ந்துருக்கிற இடம். அங்கே வச்சு தான் அவருக்கு ஊர் சட்டப்படி அவருக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் 40 அடி அப்படிலாம் அடிக்கணும்னு இருக்கிற மாதிரி, சிலுவையில் அடிக்கணும்னு இருக்கிற மாதிரி அந்த ஊரில் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதில் குற்றவாளியே இப்படிலாம் அடிக்கணும்னு அவங்க ஊருடைய பிரமாணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பாவுக்கு தகவல் கிடச்சிருச்சு. அப்பா ஓடி வர்றார். ஓடி வந்தோடனே அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஓ மகன் இப்படி பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம், நாங்கள்லாம் சேர்ந்து இந்த தண்டனை அவனுக்கு கொடுக்க போகிறோம்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், நீங்கள் தண்டனை கொடுத்தா கம்மியாக கொடுப்பீங்க, நான் இந்த பாரு என் பிள்ளை என்ன பண்ணுறேன்ட்டு கண்மூடித்தனமாக அடித்தார். அந்த ஊர்க்காரங்க பார்த்தாங்க, ஐயோ என்னையா இப்படி பண்ணுற, நாங்கள் கூட மெய்யடி பொய்யடி தான் அடிச்சிருப்போம், நீ என்ன இப்படி போய் முரட்டுத்தனமாக அடிக்கிற அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து விலக்கி விட்டு, இனிமேல் உன் மகனுக்கு சொல்லு, புத்தி வரட்டும், இனிமேல் என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகிறப்ப மகன் அப்பாவை கேட்டேன், ஏப்பா என்னை அடித்த? அப்போ மகன்கிட்ட அப்பா சொன்னார், நான் அடிக்காட்டி ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து உன்னை மிதின்னு மிதிச்சு உன் வாழ்க்கையவே சின்ன பெண்ணப்படுத்தியிருப்பான்டா, நான் அடித்ததுனால தான் அவன் உன்னை விட்டுட்டேன், அதனால் மனசை கடினப்படுத்திட்டு நான் உன்னை அடித்தேன். பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கூட அடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்கையில் மகனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தன்னுடைய மனதை கடினப்படுத்திட்டு அடித்தாராம். இது ஒரு கதை. ஏசப்பாவு காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். நம்மளை சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சிச்சிக்கிறார்.
தகப்பன் சிச்சிக்காத புத்திரன் உண்டோ? பிரம்பை கையாடாதவன் மகனே. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க நம்மளை எப்பயுமே ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். நம்ம போகிற பாதை பூரா ரொம்ப கரெக்டு, நம்ம செய்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டு, அதனால் நமக்கு எப்பயுமே அடியே விழுகாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம 99% தப்பு பண்ணுறோம் தெரியுமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நம்ம 99 நடக்கிறதே கிடையாது. ஏதோ 1% நம்ம கரெக்டாக நடக்கிறோம், மித்தது பூரா தப்பு தான் பண்ணுறோம். ஆனாலும் இறக்கத்தினால தான் நம்ம தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே அவருக்கு பிரியமா நம்ம என்னென்ன காரியம் செய்யணும்னு லிஸ்ட்டு கேட்டு அதன்படி கரெக்டாக செய்கிறோமா? அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? எதிர்பார்க்கிற அளவு வேதம் படிக்கிறோமா? எதிர்பார்க்கிறபடி ஊழியத்தை செய்கிறோமா? எதிர்பார்க்கிறபடி ஆலயத்தில் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமான்னா இல்லைங்களே. நம்ம யோசித்து பாருங்க, நம்முடைய நற்கிரிகளை உங்கள் தெராசில் தூக்கி வச்சு பாருங்க. ஆண்டவர் 24 மணி நேரத்தை கொடுத்து அந்த 24 மணி நேரத்தில் நம்ம தேவனுக்குன்னு செலுத்தின நேரம் எவ்வளவு, ஊழியம் செஞ்ச நேரம் எவ்வளவு, பிறருக்காய் ஜெபித்த நேரம் எவ்வளவு, பிறருக்காய் பிரயாசப்பட்ட நேரம் எவ்வளவு, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நம்ம எத்தனை பேத்துக்கு நன்மை செய்திருக்கிறோம். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க கூடுமானால் விடுதலையாக்குன்னு சொன்னாரே, நம்ம எத்தனை பேர்த்த விடுதலையாக்கி இருக்கிறோம். வியாதியாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்களா என்று கேட்டாரே, நம்ம எத்தனை வியாதிக்காரர்களை போய் பார்த்துருக்கிறோம். சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறேன், என்னை வந்து காவலில் இருந்தேன் என்னை பார்த்தீர்களான்னு கேட்டாரு, நம்ம எத்தனை பேர்த்த போய் பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தானே எழுதியிருக்கிறார். இந்த வசனமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ தூரத்தில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறோமே. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறாரு. நம்ம எத்தனை சிறுமைப்பட்டவர்களை சிந்தையில் வைத்து அதற்காக நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் புள்ளி வச்சுட்டு போக வேண்டிய அன்சுவான். இதெல்லாம் மற்றவங்களுக்கு பிரதர். எனக்கு இதில் இல்லை. நான் எந்திரிப்பேன், காலையில் ஒரு சின்ன செவம் பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் 2 அதிகாரம் படிப்பேன், அப்புறம் என்னுடைய டியூட்டி வேலையை ஆரம்பிச்சிடுவேன். சாயந்தரம் வந்து அலுப்பில் படுத்து தூங்கிடுவேன். திரும்பவும் காலையில் எழுந்திரிச்சு 2 அதிகாரம் படிப்பேன், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், திருப்பி என் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதுக்கு ஆண்டவர் ரத்த சிந்தினார், இதுக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், இதுக்கு அவர் முள்முடி தாங்கினார், இதுக்கு அவருடைய முகத்தில் காரி துப்பப்பட்டுச்சு. நீ 2 அதிகாரம் படிச்சுட்டு உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக வாழவா கர்த்தர் இவ்வளவு பெரிய பாடுகளை பட்டார். அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமானன் ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் வேலையை யாரு போவா? வசனத்தை வாசிங்க, அவருடைய எதிர்பார்ப்பை நீ எவ்வளவு நிறைவேற்றிருக்கிற. எசேக்கியேல் 22:30. யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு அங்கே போயிட்டு இங்கே வந்துடுவோம். வாசிக்கலாமா எல்லாரும்? எசேக்கியேல் 22:30 வேகமாக எடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்க நம்பர் 987 பக்கம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும். இன்னைக்கு தாங்க தேடுறார், இப்பொழுதும் தேடிக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட மனுஷனா? தேசத்தை கர்த்தர் அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற சுவரை அடைக்கிற ஒரு மனுஷன். சுவரை அடைக்கிற ஒரு மனுஷன். நெகேமியா புத்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அலங்க இடிஞ்சு கிடக்குது. அந்த ஊரில் மிச்ச மீதாரி கொள்ள பேர் இருக்கிறாங்க. யாருக்குமே அலங்கத்தை கட்டணுங்கிற எண்ணமே வரலங்க. சரி, யூதர்கள் எங்கும் சிதறி போய் பல ஊரில் இருந்தாங்க. யாருக்குமே அந்த அலங்கத்தை கட்டணுங்கிற எண்ணமே வரலங்க. அலங்க உடஞ்சு கிடக்குதுங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு நமக்கு எதுக்குடா, நம்ம இதை கட்டி எழுப்ப முடியும், இவ்வளோ பெரிய அலங்கத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? கடந்துட்டு போகுது. நம்ம உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம வீடு உண்டு, ஏதோ அந்நாடு பொழப்பு போனால் சரின்ட்டு எல்லாரும் இது மேலே சிந்தை இல்லாமல் இருந்தான். யாருக்குமே அந்த உணர்வு வரலங்க. ஆனால் ஒருத்தனுக்கு அந்த உணர்வு வந்துச்சு. யாருக்கு தெரியுமா? நெகேமியா. அதை கேட்ட உடனே உட்கார்ந்து சில நாளாய் துக்கித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் மன்றாடி இரக்கத்தை நாடி நான் ஜெபித்து ராஜா கிட்ட போய் நான் எருசலேமுக்கு போய் அந்த அலங்கத்தை பார்த்துட்டு அங்கே உள்ள மக்களுடைய சிறுமையை பார்த்துட்டு வேதனையை பார்த்துட்டு நான் வர எனக்கு லீவு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு அவன் அங்கு வந்து சில நாளாய் போய் எல்லா இடத்தையும் இரவு நேரத்தில் சுற்றி பவனி வந்து பார்த்துட்டு அதிகாரிகளை பார்த்து அங்கே இருக்கிற மூப்பர்களை பார்த்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த வார்த்தையை சொல்ல பொழுது அந்த நல்ல வேலைக்கு அத்தனை பேரும் தங்கள் கைகளை கொடுத்தார்கள். அப்போ அந்த வேலையை ஆரம்பித்த உடனே அங்கங்கு கட்டி எழுக்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம்
இஸ்ரவேல் கோத்திரத்தார் கட்டுறாங்க, ஒரு பக்கம் ரூபன் குடும்பம் கட்டுறாங்க, ஒரு பக்கம் தான் குடும்பம் கட்டுறாங்க, ஒரு பக்கம் செபுலோன் குடும்பம் கட்டுறாங்க, ஒரு பக்கம் நப்தலி குடும்பம் கட்டுறாங்க, ஒரு பக்கம் லேவி குடும்பம் கட்டுறாங்க, ஒரு பக்கம் யூதா குடும்பம் கட்டுறாங்க. 12 கோத்திரத்தாரு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சொன்னது ஒரு நபர் தாங்க. ஒருத்தனுக்குள்ள அந்த உணர்வு வந்துச்சு. அந்த உணர்வு இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகி எல்லாருக்குள்ளேயும் அந்த வேலை நடக்குதுங்க, நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கையால் ஈட்டி, ஒரு கையால் மம்பட்டி, ஒரு கையால் ஈட்டி, ஒரு கையால் காரச்சட்டி, ஒரு கையால் ஆயுதம், ஒரு கையால் வேலை. மாறு ராமாறு பகல்மாறு, ராமாறு பகல்மாறு, வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. இவனுடைய அப்பாயின்மெண்ட்டு பாபிலோனில் இருக்கிற அவன், இவன் ஆகாஸ்வேர் ராஜா காலத்தில் இருங்க, அங்கே இருக்கிறேன், வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறேன். அவன் வேலை அங்கே இருக்குது, இங்கே இரவு பகல் இரவு பகல் இரவு பகல், டே பை டே, டே அண்ட் நைட், டே அண்ட் நைட் வேலை பார்க்குறான். தூங்கவே அவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் 52 நாளைக்குள்ள அந்த அலங்கத்தை கட்டி முடித்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு நபர் யாருங்க? அலங்கம் கட்டுறவன் யாருங்க? கர்த்தர் சொல்றாரு, திறப்புல நிற்கிறவன் யாரு? ஒருத்தனை கூட காணாமே, இன்னும் தான் தேடுறேன். ராத்திரியில் உட்கார்ந்து தேசத்துக்காய் ஜெபிக்கிறவன் யாரு? நம்ம ஜெபிக்கிறோங்க, நமக்கு மட்டும்தான் ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஜெபிக்கிறோம். நமக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்குன்னா கண்ணில் மாலை மாலையா யோர்தான் நதி மாதிரி தண்ணி வருது. ஆனால் அடுத்தவனுக்கு ஒன்றுனா தண்ணி வருதா? யோசித்து பாரு தம்பி தங்கச்சி. இன்னும் நம்ம இருதயம் எவ்வளவு கல்லாக இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை வை. உன் மேலே ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு கண்ணீரின் ஆவி வரும்படி நம்ம இன்னைக்கு கேட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் என் இருதயம் கல்லாக இருக்குது. இப்போ நடந்திருக்க துயர சம்பவம், எத்தனை பேருக்கு கண்ணீர் வந்துச்சு? எத்தனை பேர் அது மேலே சிந்த வச்சிங்க? எத்தனை பேருக்கு அதுக்கு வியாகுலமாக இருந்துச்சு? எத்தனை பேருக்கு சாப்பிட முடியாமல் மனது கடினப்பட்டுச்சு? நமக்கு ஒன்றுன்னா நம்முடைய இதே சம்பவம் நம்ம வீட்டில் நடந்திருந்தால் சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டோம், குளிச்சிருக்க மாட்டோம், ட்ரெஸ் மாற்றி இருக்க மாட்டோம், எந்த சிரிப்பு நம்ம முகத்தில் வந்திருக்காது. ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு தானே வந்திருக்கு. அதனால நமக்கு என்ன? நம்ம அவங்களுக்கு அறியாதவர்கள் தானே. அதுதாங்க பற்றுதல் அற்ற ஒரு இருதயம். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இந்த வசனம் ரொம்ப டச்சிங் வேர்ட். அழிக்காம நான் இருக்கணும்னா திறப்புல நிற்கிற ஒருத்தன் வேணும். அந்த ஒருத்தன் யாரு? தேடுறேன் 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 தேடுறேன். எப்படி பாரு, ராஜாவை தேடி எங்க வர்றாரு தெரியுமா? ஈசாயி வீட்டுக்கு வர்றார். அந்த ஈசாயி வீட்டில் 7 பேர் நல்ல முரடை இருக்கேன், தடிமாட்டு பயக 7 பேர் வீட்டில் நல்ல அப்பா வச்சு சாப்பாடு போட்டு வேஸ்ட். அவன் 7 பேருமே வேஸ்டான ஆள் தான். 7 பேர் வீட்டில் தான் இருக்கேன். ஒரே ஒருத்தனை மட்டும் காட்டில் இருக்கேன். அவன் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆட்டுக்குட்டி மேய்ச்சிருக்கிறவனை வீட்டில் வைக்காம காட்டில் வச்சிருக்கிறார். ஆனால் அந்த காட்டில் இருக்கிறவனை தான் கர்த்தர் தேடி வந்தார். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வீட்டில் இருக்கிறவன் அல்ல, அப்பாவுக்கு பிரியமானவன் அல்ல, அப்பாவால் ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவனை தேடிதான் கர்த்தராகிய தேவன் வந்தார். அவர் தேடிக்கிட்டு அலையிறாரு, நான் யாரை ராஜாவாக்கலாம். சங்கீதத்தில் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை கண்டுபிடித்தேன். கை தட்டுங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. கண்டுபிடித்தேன். 8 பேத்துல ஒருத்தனை கண்டுபிடித்தாராம். 127 நாடுகளில் ஒருத்திய ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு மனைவியாக கர்த்தர் கொடுத்தார், கண்டுபிடித்தார். அதுதான் எஸ்தர். வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, திறப்புல நிற்க தேடுறாரு. ஆனால் இன்னைக்கு வரையும் அவரால் ஒருத்தனை கூட பார்க்க முடியல. அப்போ கர்த்தர் நம்ம தினமும் வர்றாரு. நம்ம திறப்புல நிற்கிறதே இல்லைங்க. தன் மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுகிறதே இல்லைங்க. கலங்கின கண்களோடு நம்ம இல்லைங்க. அதனால பார்க்குறாரு, உன் இருதயம் இன்னும் திருக்குள்ள இருதயமாக இருக்குதே, கடினமான இருதயமாக இருக்கே, முரட்டாட்டமான இருதயமாக இருக்குதே, பாசம் இல்லாத இருதயமாக இருக்கே, நேசம் இல்லாத இருதயமாக இருக்குதே. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசின்னு நான் சொன்னேனே, ஆனால் நீ அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவளா இல்லையேன்னு சொல்லி அவர் வேதனையோடு கூட இந்த நாளில் இருக்கிறாரு. பாருங்க, நினிவேவுக்கு போடானா இவன் தர்சீசுக்கு போய் அடித்தட்டில் படுத்து வேற தூங்குறேன். இது என்ன கொடுமைனா, தூக்கம் எப்படிங்க வரும்? தேவ சித்தத்தை மீறி போறவனுக்கு தூக்கம். நமக்கு தாங்க, நம்ம ரொம்ப தேவ சித்தத்தை மீறிட்டோம். ஆனால் நம்மளும் தூங்காமையா இருக்கிறோம். அது என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா? நெஞ்சில் அடிச்சு, ஆண்டவரே நான் என்ன அழைச்ச வேலையை விட்டுட்டு வேற வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
தேவன் சொன்ன வேலையை விட்டுட்டு வேற வேலையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார், உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு குப்பையில போட்டுட்டு நம்ம வழியில போய்கிட்டே இருக்கிறோம். இவன் எப்படி போய் அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டான். கூலியை கொடுத்துட்டு அடித்தட்டில் கூலியை வாங்கி கொடுத்து பணத்தை கொடுத்து போய் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்மளை கண்டுக்க மாட்டாரு, நம்மளை விட்டுருவாரு, வேற யாரையாவது பிடிச்சிக்குவாரு, நம்ம சௌரியமாக பிரயாணம் பண்ணலான்ட்டு போய் இவனா ஒரு பக்கத்தில் படுத்து தூங்கிக்கிட்டு போகிறேன். நம்ம வாழ்க்கையில தூக்கம் கந்தையே வருவிக்கும். அதிக தூக்கம் என்னத்தை கொண்டு வரும்? பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்ப தூக்கம் வருதா? இப்பயே செய்தி கேட்குறப்பே தூக்கம் வருதுன்னா நீங்கள் எப்படி இருக்கும்? செய்தி கேட்காத பொழுது எப்படி யோசித்து பாருங்க. எனக்கெல்லாம் கால் நிற்க முடியல, அந்த அளவுக்கு வலி எரிச்சல். ஆனால் நிற்கிறேன், ஏன்னா இது ஊழியம் இல்லையா, நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், நல்ல வசதியாக சேரு, நல்ல ஃபேனு, நல்ல என்ன குஷன் வச்ச நல்ல மேட்டு, நீங்கள் நினச்சா எந்திரிச்சு வெளியில் போகலாம், நினச்சா தண்ணி குடிச்சுக்கலாம், நினச்சா நீங்கள் எங்கே என்ன பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் போய் வாக் பண்ணலாம், நடக்கலாம். ஆனால் நான் நினச்சா போக முடியுமா? நான் எப்படி இருக்கிறேன்? கையையும் காலையும் தொழுமரத்தில் மாட்டின மாதிரி கரெக்டாக இங்கே தூக்கி நம்ம தம்பிமார்க்க மாட்டி விட்டு போயிடுவாங்க. அங்கே பாரு கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே வாயில் ஒன்று வச்சுருவாங்க. தண்ணி குடிக்கணும்னு இங்கே ஆசையாக இருக்கேன், தண்ணியை குடிக்கணும்னா இங்கே இதை தூக்கணும் அதை தூக்கணும், அதுக்கு குடிக்காமையே பேசலான்டான் இருக்கும். இதுதான் தொழுமரத்தில் மாட்டுறது. இடுக்கத்தின் அப்பம், இடுக்கத்தின் தண்ணீர். விருப்பப்படுற எதையுமே செய்ய முடியாது. இப்போ நான் நினைக்கிற எதையுமே செய்ய முடியாது. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு நேராக இருக்கணும். அருமையான தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, இங்கே பாருங்களே, யோனா போய் தேவன் சொன்னதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகிறதுனால தாங்க அவனுக்கு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி திரும்பவும் அவனை கொண்டுட்டு போக வேண்டிய நிர்பந்தம். அவருக்கும் வேதனை, அவருக்கும் கஷ்டம், அந்த மீனுக்கு அதை விட கஷ்டம். அதை இவனை தின்னு விட்டு குடிச்சு விட்டு முழுங்கி விட்டு அவன் உள்ளே போய் கத்துறான். 2ஆம் அதிகாரம் முழுசு வீட்டில் போய் படிச்சு பாடு. இன்னைக்கு காலை செய்தி அதான் பேசியிருக்கேன். என்ன சொல்கிறேன்? என் சத்தத்தை கேட்கிறீர். எம்பிட்டு பாருங்க, இவனுக்கு எல்லாமே தெரியுது, சத்தம் கேட்பாருன்னு தெரிஞ்சா கரெக்டாக போய் சொல்லியிருக்கணுமா இல்லையா? மீன் வயிற்றுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறேன். நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை நீ கேட்கிறீர். ஆளி என்னை விழுங்கி விட்டது, பாதாளம் என்னை நெருங்கி விட்டது, நான் என்னால் இங்கே இருக்க முடியல. இவன் போட்ட சத்தத்தை கேட்டுட்டு இந்த மீன் நினச்சிருக்கேன், நான் முழுங்கக்கூடாததை முழுங்கி தொடக்கூடாததை தொட்டு உள்ளே இருந்துக்கிட்டு சும்மா வெட்டி மாதிரி சத்தம் போடுறானே. சும்மா இதுவரையும் அந்த வாழ்க்கையில் இந்த மீன் இப்படி ஒரு ஆளை பார்த்துருக்காது. அது எத்தனையோ சின்ன சின்ன மீன்களை முழுங்கி இருக்கும், எத்தனையோ ஜீவராசிகளை முழுங்கி இருக்கும், எல்லாம் உள்ளே போய் செமிச்சு போயிடும். இவன் செமிக்கவும் மாட்டேங்கிறான், உள்ளே இருந்துட்டு வேற சத்தம் வேற கேன்னு கத்துறேன். மீனுக்கு தூக்கமே பறந்துருக்கும். அது நிம்மதியெல்லாம் வழியே போய் திசைகட்டு போய் எங்கே போயிடுச்சு? நினிவேவுக்கே போயிடுச்சு. கரெக்டாக கர்த்தர் நினிவேல போய் சொல்கிறாரு, அவனை கக்குன்னு சொல்கிறாரு. பாருங்க 2ஆம் அதிகாரத்தில், யோனா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்களே, 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். முதல்ல ஆயத்தப்படுத்தினார், விழுங்குச்சு, கட்டளையிட்டார். அது யோனாவே அப்பா ஒரே காக்கா கக்கிருச்சு. போய் தொலைடா வெளியே, உன்னைய முழுங்கிட்டு நான் அந்த 3 நாளாக நான் பட்டபாடு. வந்து விழுந்து எந்திரிச்சு பார்த்தா போர்டு நினிவேன்னு இருக்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாடி, கரெக்டாக கொண்டு போய் கக்கி விட்டார். உன்னையும் கரெக்டாக கூட்டி போயிடுவார். அவருக்கு பேரை சரியாக நடத்துகிறவர். அங்கே சொன்னார்ல, இளையசர் சொன்னார்ல, நேர் வழியாக நடத்திட்டு வந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். எப்படி வழியான? குருடனை அவர் அறியாத வழிகளை நடத்தி கரெக்டாக கொண்டு போய் நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம போகிற பாதை சரியாக தப்பான, கரெக்டாக கூட்டிகிட்டு போவார். நீ திரும்பி பாருங்களேன், நம்ம வந்த பாதை பூரா கரெக்டாக இருக்கும். நான் 36 வருஷ ஊழியத்தையும் டைரி வச்சுருக்கேன். நான் திரும்பி பார்த்து அதை எடுத்து படித்து பார்க்குறப்ப பிரமித்து போனேன், திகைத்து போனேன். தேவன் நடத்திட்டு வந்த பாதைகளை திரும்பி பார்த்தால் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு. ஒரு வேலையை செய்வதற்கு முன்னாடி நான் திகைத்து இருக்கிறேன், நடுங்கி இருக்கிறேன். இது எப்படி முடிக்க போகிறோம் என்று பயந்து இருக்கிறேன். ஆனால் கடைசியில் முடிச்சுட்டு க்ளோரி டு காட்னு போட்டு அடியில் என் சைன் பண்ணியிருக்கிறேன். அதை மகிமையாய் தேவன் முடித்து கொடுத்துருக்கிறார். கரன்களை தட்டி கர்த்தருக்கு இத்தனை ஆண்டு கால ஊழியத்திலையும் தோல்வியே எனக்கு கர்த்தர் தரல. எல்லாவற்றிலும் அது சுனாமியே வீசும், பயங்கரமான யுத்த களமே அது இருக்கும். ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா அது மகிமையாய் கர்த்தர் முடித்து அவர் வெற்றி சிறந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். வேதம் சொல்லுது, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பேரே
ஜெயம் கொடுக்கிற தேவன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன். முடிவு உங்களுக்கு ஜெயம்தான், ரிசல்ட்டு ஜெயம்தான், வெற்றி தான், அற்புதம் தான். அதுல ஒரு மகிமை இருக்கும். அதுல ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருப்பார். கூட்டிட்டு வந்து செங்கடல் முன்னாடி நிற்பார். உலகத்துல கடல் பிளந்த வரலாறு ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, அது செங்கடல் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 3 இடத்துல யோர்தான் நதி பிரியும். உலக வரலாற்றிலே 3 இடத்துல தான் யோர்தான் நதியே பிரிஞ்சிருக்கு. ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் போகும் பொழுது ஆசாரியர்கள் கால் வைத்த பொழுது யோர்தான் நதி பிரிந்ததுன்னு எழுதியிருக்கும், பின்னிட்டு போனது. எலியா அக்கறைப்படும் பொழுது யோர்தான் பிரிந்தது, எலிசா இக்கரைப்படும் பொழுது யோர்தான் பிரிந்தது. கைத்தட்டி கருத்துங்க, 3 இடத்துலையும் யோர்தான் பிரியும். அருமையான தம்பி தங்கச்சி, உனக்காகவும் கர்த்தர் யோர்தானை பிரிப்பார். உனக்காகவும் செங்கடலில் ஒரு வழிகளை உருவாக்குவார். உனக்காகவும் எரிகோ மதில்களை கர்த்தர் விழ பண்ணுவார். உனக்காகவும் பாடையில் இருக்கக்கூடிய நபர்களை எழுப்பி கொண்டு வருவார். பாடை போல முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கு, உயிர்மீச்சு இருக்குன்னு அதில் ஒரு புதிய உதயத்தை கொடுக்க என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இப்போ யோனா எழும்பிட்டாரு, கரையில் போய் விழுந்துட்டாரு. இப்போ எழும்பி என்ன பண்ண ஆரம்பிச்சாரா? வசனம் சொல்லுது பாருங்களேன். அங்கே நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். 6வது வசனம். இந்த செய்தியை, எந்த செய்தியை? அவர் எழுந்து போய் என்ன பண்ணுறாரு பாருங்களே. 3வது வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து கர்த்தரை தேட ஆரம்பித்தான். கைத்தட்டி கர்த்தருங்க, இவன் பிரசங்கம் பண்றதாங்க வேலை. உங்க வேலை இயேசு நல்லவர்னு சொல்றதா, இயேசு அற்புதர்னு சொல்றதா, இயேசு ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்றதா, இயேசு மீண்டும் வரப்போகிறார்னு சொல்ற பிரசங்கம் பண்றதாங்க உங்க வேலை. கிரியை செய்யறது கர்த்தருடைய வேலை. கைதட்டுங்க பார்க்கலாம். போய் நீ சொல்லுப்பா. நீ போய் மம்புட்டி எடுத்து வேலை செய்யணும் அவர் சொல்லல, நீ போய் உழுன்னு அவர் சொல்லல, நீ போய் கஷ்டப்பட்டு காரியத்தை செய்யணும் சொல்ல, நீ போய் சொல்லு. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். பவுலை பார்த்து சொல்றாரு, பயப்படாமல் பேசு. இந்த பட்டணத்துல ஒரு மனுஷன் உன் மேல கைப்பட மாட்டான். இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவன் சொல்றான், நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன், எல்லா பேரும் வெறும் பாகாலுடைய ஆளா இருக்கானே, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் சொன்னாரு, தம்பி நீ ஒருத்தன் மட்டும் இல்லப்பா, இந்த பட்டணத்துல 7000 பேர் பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாரம்பாடி பட்டணத்துல, இந்த பிரகர பட்டணத்துல, இந்த சுற்றுப்பக்கத்துல, வேடசுந்தூர்ல, திண்டுக்கல்ல, இன்னும் இங்க வந்திருக்கிற பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிற உங்க ஊர்ல நீங்க மட்டும் நினைக்காதீங்க, உங்களை விட தேவன் தெரிந்து கொண்ட எத்தனையோ எலியாக்கள், எலிசாக்கள், தானியல்கள், செர்பாபேல்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உள்ள இருக்காங்க தம்பி தங்கச்சி. ஆனா கர்த்தர் உன் கையில் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை நினைத்து நீ பெருமை பாராட்டாத, அதை நீ என்ன செய்யாத, கவிழ்த்து போற்றாத, அதை வாங்கி நீ மடிக்குள்ள வச்சுக்காத. உன் காலத்துல ஊழியத்தை நிறைவேற்று. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னை நிப்பாட்டி இருக்கிறேன், உனக்கு அடுத்து இந்த ஊழியத்தை வேற ஒருத்தன் வந்து செய்வான். வேதம் சொல்லுது, ஒருத்தன் நட்டான், ஒருத்தன் நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ வேலையை செய்தார். அப்ப நடுறவன் ஒருத்தன், நீர் பாய்ச்சறவன் ஒருத்தன், அறுவடை செய்யற ஒருத்தன் வருவேன். அப்ப கர்த்தர் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருத்தரை வச்சிருக்கிறார். உன் காலத்து வேலையை நீ கரெக்டா செய்யலைனா உனக்கு அடுத்து அந்த வேலையை வேற ஆள் செய்ய வேண்டியது வரும். ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் வருமான வரி இலாக்கா துறையில வேலை பார்த்தாராம். அப்ப கர்த்தர், அவர் உலக புகழ் பெற்ற தேவ மனுஷர், ஓட்டத்தை முடிச்சிட்டார். அவரிடத்துல கர்த்தர் முகமுகமாய் பேசும் பொழுது ஊழியத்திற்கு அழைப்பு கொடுத்தார், என்னுடைய ஊழியத்தை செய்யவான். அப்ப அவர் காலதாமதப்படுத்த ஆரம்பிச்சார். அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ வரலன்னா உன் இடத்துல நான் வேற ஒரு ஆளை எழுப்ப போறேன். அப்ப நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கு, அதை நினைத்து வருத்தப்பட வேண்டியது வரும். அப்ப நம்ம தாமதிச்சா ஊழியம் நின்றுமா? நான் போக மாட்டேன்னா ஊழியம் நிறுத்திடுவாரா? என்ன ஒருத்தர் நம்பித்தான் இந்த உலகத்திலே ஒரு ஊழியம் வச்சிருக்காரா? நம்ம இல்லாவிட்டாலும் யார்? இந்த துரும்பு பேசுங்க, இந்த விட்டம் பேசுங்க, இந்த ஃபேன் பேசுங்க, மீன் பேசுங்க, கழுதை பேசுங்க, காக்கா பேசுங்க, யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடுவார்.
ஆனால் நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது. இவன் போய் என்ன செஞ்சான்? 40 நாள் இருக்குது, அழிய போது அழிய போது அழிய போது அழிய போதுன்னு கூவினான், சொன்னான். அவ்வளோதான் இவனுடைய செய்தி, அவ்வளோதான் மெசஞ்சர். இவன் சொன்னான், கேட்டவன் எல்லாம் மனம் திரும்பிட்டான். கைதட்டி கருத்து எல்லாரும் கருத்தரை தேட ஆரம்பிச்சிட்டான். நீ சொல்றத ஊதிருங்க, ஊதுற ஆளு ஊது. சுவிசேஷம் சொல்றவன் சுவிசேஷம் சொல்லு, அப்போஸ்தல வேலையை அப்போஸ்தலன் செய்யட்டும், தீர்க்க தரிசன வேலையை தீர்க்க தரிசனம் செய்யட்டும், ஜெபிக்கிற வேலையை ஜெபிக்கிற அவன் வேலையை அவன் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திரு. எதற்கு கர்த்தர் உன்னை அழைச்சாரோ அதுக்கு நேரம் நீ போய்கிட்டே இரு. காரியத்தை செய்வது கர்த்தருடைய காரியம். கைகளை தட்டி சீட்டு மடியில போடப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால வரும். பாருங்க, பிலிப்பு போறாரு, காந்தாக மந்திரி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு, புரியல. இன்னைக்கு கொள்ள பேத்துக்கு வேதம் புரியல. 1000 முறை படிக்கிறேன், வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது, கையும் இருந்து தொடாது, காலும் இருந்து நடக்காது, விக்கிரகத்தை பண்ணுகிறவர்களும் நம்புகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். எழுதி இருக்குதுங்க. மாயை, விக்கிரகம் மாயை எழுதி இருக்குதுங்க. ஆனா புரியலங்க, அவனுக்கு தெரியலங்க. சொல்றவன் இல்லாவிட்டாலும் எப்படிங்க புரியும்? அனுப்பப்படாவிட்டாலும் எப்படிங்க சொல்லுவேன்? சொல்லாவிட்டாலும் எப்படிங்க விசுவாசிப்பேன்? விசுவாசிக்காவிட்டாலும் எப்படிங்க கர்த்தரை தொழுது கொள்வேன்? தொழுது கொள்ளாவிட்டால் அவன் எப்படிங்க பரலோகத்துக்கு போவேன்? அப்ப இதுக்கெல்லாம் சொல்ற ஒரு ஆள் தேவையா இருக்கா இல்லையா? அப்ப நினிவேவுக்கு போன இவனாக போகல, நீயாக இங்க வரல. உன்னைய பிடிச்சு இழுத்து உன்னைய கொண்டு வந்து நெருக்கத்தை கொடுத்து கர்த்தரை உட்கார வச்சிருக்காரு. கைத்தட்டி கர்த்தருக்கு இந்த பிரச்சனைக்கு காயப்படுத்தி உன்னை வந்து உட்கார வச்சிருக்காரு. நீ வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா நீயா வரல, கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்காரு. வாப்பா, நீ இங்க போனா தாயா நீ பரலோகத்துக்கு வர முடியும். நீ வந்து சேர வேண்டிய கடைசி இடம் இதான். ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடக்குற, நல்லா கவனிங்க, ரோட்ல அடிபட்டு கிடக்கிறவன எடுத்து சத்திரத்துல கொண்டு வந்து விட்டுட்டார். அப்ப நாமும் எங்கெங்கயோ அடிபட்டு கிடக்கிறோம், எங்கெங்கயோ கடந்த நம்மளை பிடிச்சி கொண்டு வந்து எங்க வச்சுட்டாரு, இங்க வந்து உட்காரு, இனி இங்கதான் உட்காரணும், இங்கதான் உனக்கு நான் மருதேறிய பூங்கொத்து, இங்கதான் உன் காயத்தை கீழையாத்தின் பிசின் தைலமாய் கட்டி உன்னை சரிப்படுத்தி உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு ஒரு மனுஷனை கொண்டு வந்து சத்திரத்துல விட்டபடி சபையில கர்த்தர் விட்டுருக்கார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இந்த பொன்னான வார்த்தைகளை நம்ம மண்ணாக்கிடக்கூடாது. இது மகிமையின் வார்த்தைகள், இது விடுதலையின் வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையை இது உயர்த்தக்கூடிய வார்த்தைகள், இது உங்களுடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டக்கூடிய வார்த்தைகள், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பரலோகத்தை காண்பிக்கக்கூடிய வார்த்தைகள். ஒரே ஒரு பிரசங்கம் தாங்க. ஒரு பிரசங்கத்துல நினிவேவில் இருக்கிற 1,20,000 பேர் பிளஸ் ராஜா பாருங்களேன். இது என்னை ரொம்ப தொட்ட பகுதி. அந்த ராஜாவுடைய கேரக்டரை பாருங்களேன். ராஜா என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? உட்கார்ந்து 3வது வசனம், 6வது வசனம், இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்காந்துட்டான். யாரை தேட ஆரம்பிச்சிட்டான்? கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டான். அப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்களே, 11ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிச்சுட்டு இந்த 4:11, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகள் எல்லாம், பக்கத்துல சொல்லுங்க, ஹலோ, பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த நினிவேவை பார்த்தவரு உன் வாழ்க்கையும் பார்க்கிறாரு. நினிவேவில் இருக்கிற ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் பார்த்து, போன வாரம் பார்த்தோம்ல, காண்கிற தேவன். எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்கு? காண்கிறார் ஒருத்தர், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்க முகத்தை பார்க்கிறாரு, உணர்வை பார்க்கிறாரு, உதட்டை பார்க்கிறாரு, எண்ணத்தை பார்க்கிறாரு, எல்லா அலைகளை பார்க்கிறார், உங்க எல்லாவற்றையும் அப்படியே ஊடுருவி பார்க்கிற 7 கண்கள் உள்ளவர். நினிவேவை பார்த்தாரு, மனம் திரும்பிட்டாங்க, பொல்லாத வழிகளை விட்டுட்டாங்க, பாவ வழிகளை விட்டுட்டாங்கன்னு பார்த்துட்டாரு. யாருமே போய் அவர்கிட்ட சொல்லல, யாருமே போய் நாங்க திரும்பிட்டோம்னு சொல்லல. அவர்கள் ரெட்டு உடுத்தி ஆண்டவரை நோக்கி பார்த்ததை பரலோகத்தில் இருக்க தேவன் பார்த்துட்டு சொல்ற, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த, கைத்தட்டுங்க, தீங்கை குறித்து நீ வாசிங்க, மனஸ்தாபப்பட்டு, கைத்தட்டுங்க, அதை செய்யாது இருந்தார். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? உங்களுக்கும் செய்ய நினைச்ச தீங்க செய்யாதபடி உன் கிரியை மாறிட்டு அவரு மாறிக்குவார். நீ கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டேன்னா அவர் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நீ கர்த்தரை தேட 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 அவர் வெளிப்பட ஆரம்பிச்சிடுவார். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள். தயவு செய்து உங்களிடத்துல அதிக தாழ்மையாய், அன்பாய், நேசமாய் கேட்கிறேன், தேடுங்க
அவரை தேடுங்க. யார் யாரையோ தேடுறங்க. 10 காசுல 1 காசு காணா போனா தேடுறாங்களாம். 100 ஆட்டுக்குட்டியில 1 ஆட்டுக்குட்டி காணா போனா தேடுறாங்களாம். இதெல்லாம் கூட உலகங்க. நம்ம ஆண்டவரை தேட வேணாமா? படைச்சவரை தேட வேண்டாமா? உனக்கு ஜீவன் கொடுத்தவரை தேட வேண்டாமா? அவருக்குன்னு நேரத்தை செலவிட வேண்டாமா? அவருடைய வேதத்தை கருத்தாய் ஆராய்ந்து தேட வேண்டாமா? இந்த வேதத்துக்குள்ள இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ஜெபம் பண்றார். உன் வேதத்தை நான் எப்படி மறப்பேன்? உம்முடைய வேதம் என் காலுக்கு தீபமா இருக்கிறது, அது எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த வேதம் மட்டும் இல்லாமல் இருந்துதான் நான் என்றோ இல்லாமல் போயிருப்பேனே என்று வேதம் சொல்லுது. அருமையான தம்பி, இந்த வேதத்தை நம்ம எத்தனை நாள் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோமே, வசனத்தை மறந்துடுறோமே, ஜெபிக்க மறந்துடுறேன். வாலிப பிள்ளைங்க கவனிங்க, உங்களுக்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு நான் பேசுகிறேன். நம்ம ஆண்டவர் வசனத்தை மறந்துட்டு இன்னைக்கு யார் யாரையோ நினைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறோம். கனவுலையும் நினப்புலையும் பேச்சிலையும் நடத்திலையும் யாரோ ஒரு அழிஞ்சு போற மாம்சத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தா அது கூடயாங்க வரும் பரலோகத்துக்கு. எந்த புருஷன் கூட பரலோகத்துக்கு வருவார்? மனைவி செத்தா உடன்கட்டையா எத்தனை புருஷன்மார்கள் போவாங்க? எத்தனை மனைவிமார்கள் உடன்கட்டை ஏறுவாங்க? புருஷன் போயிட்டாரு நானும் பின்னாடியே போறேன்னு சொல்ற எத்தனை மனைவிகள், அம்மா போயிட்டாங்கன்னு மகன் எத்தனை மகன் போற, அப்பா போயிட்டாருன்னு எத்தனை மகள்கள் போறாங்க. கழிப்பு வீட்டுக்கு போவதை விட துக்க வீட்டுக்கு போய் அந்த மனுஷனுடைய முடிவை பார், தியானம் பண்ணுங்கிறார். அவன் என்னத்தை கொண்டுட்டு வந்தான், என்னத்தை கொண்டுட்டு போனேன். நம்மளும் கொண்டு என்னத்தை கொண்டு போக போறோம்? எதுவுமே கொண்டுட்டு போக மாட்டாங்க. எதுவுமே நம்மளோட வராது. ஒரு சிங்கிள் பொருளை கூட தங்கமா வாங்கி இன்னைக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்களே, 2 கட்டியை தூக்கி உள்ள போட்டுருவாங்களா? அன்பே, ஆறு உயிரே, தங்கமே, வைரமே, மகுடமே, கோமேதகமே, ரத்தனமே எல்லாம் உன்னை பாராட்டுறானே, சீராட்டுறானே, ஏதாவது உள்ள போட்டுருவானா? ஹலோ, என்னங்க எல்லாரும் இப்படி எல்லாங்க போட்டுருவாங்க. எங்க வீட்டுக்காரர் என் மேல உயிரியே வச்சிருக்காரு. ஒரு 10 பவுனும் உள்ள போட்டு தாங்க புதைப்பாரு. யோசித்து பாரு தம்பி, தங்கச்சி, எதுவுமே கூட வராது. ஒன்னே ஒண்ணுதான் கூட வரும். உன் நற்கிரிகை கூட வரும், உன் பிரயாசம் கூட வரும், உன் உழைப்பு கூட வரும், நீ கர்த்தருக்காய் பட்ட பாடுகள் கூட வரும். ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணி 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏசு 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 ஏசுன்னு பிரசங்கம் பண்ணனா நம் நிமித்தம் எத்தனை லட்சங்களை கர்த்தர் நேசித்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு நடுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. ஏன் நீ ஒரு யோனாவா இருக்கக்கூடாது? ஏன் நீ அடித்தட்டில் படுத்து கிடக்கிற? ஏன் திசை மாறி போய்கிட்டு இருக்கிற? போக வேண்டிய இடத்துக்கு போ. பவுலை பார்த்து சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் இவன் பட வேண்டிய பாடுகளை நான் இவனுக்கு காண்பிப்பேன். என் நாமத்தின் நிமித்தம் இவன் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பாத்திரம். கூட இருந்த பேதுருக்கு இல்லாத பாக்கியங்க, கூட இருந்த எத்தனையோ சீசர்களுக்கு இல்லாத பாக்கியம் தூரத்தில் இருந்த பவுலுக்கு வந்துருச்சுங்க. அவன் தூரத்துல தான் இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை கூட்டு 13 நிருபம் எழுத வச்சார். யாருமே சொல்லல இயேசுவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்துல தரித்திருக்கிறேன்னு பேதுரு சொல்லலைங்க. இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன் பேதுரு சொல்லலைங்க. தோமா சொல்லலைங்க. யோவான் சொல்லலைங்க. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, பரம அழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி போறேன்னு கூட 3 வருஷம் வாழ்ந்த எவனுமே சொல்லலைங்க. தூரத்தில் இருந்த பேதுரு பவுலை கொண்டுதான் கர்த்தர் இந்த அழகான வார்த்தைகள்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குன்னு பவுல் தாங்க எழுதுறாரு. அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எனக்காக போகக்கூடியவை யார்? என்னை தேடுறவன் யாரு? நம்ம அவரை தேடினா தாங்க அவர் சித்தத்தை நம்ம செய்ய முடியும். நம்ம அவரை தேடணும். ஆனா அவரு நம்மளை தேடிட்டு வர்றாரு. எப்பா, என்னை தேடுற யாராச்சும் இருக்கிறீங்களாப்பா? நான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். தேடினா தானே அவர் நம்மளை கூப்பிடுவார். நம்ம தான் அவரை தேடுறதே இல்லை, அப்புறம் எப்படி அவர் நம்மளை கூப்பிடுவார்? தயவு செய்து காலையில் அவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சு நல்ல நல்ல பாட்டுகளை தேவ மனிதர்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடல்களை பாடுங்க. பாட 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 மகிமை வெளிப்படுது. கடந்த வாரத்தில் அன்பு தம்பி, அருமையான பாப்பா, 2 குடும்பமாக அவங்க வியாதிப்பட்டுட்டாங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து என் மனது அப்பப்போ இவங்களோட தொடர்பு கொண்டுக்கிட்டே இருப்பேன். மற்றவங்க தொடர்பு கொண்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால்
என்னுடைய ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆட்டை காலையிலையும் மாலையிலையும் எப்பெல்லாம் என் ஆவியில் உணர்த்தப்படுறேன்னா உடனே கால் பண்ணுவேன். என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்குது, பாப்பா எப்படி இருக்குது, தம்பி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கு, எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு நான் ஃபோன் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணட்டா, அவங்க கேட்க மாட்டாங்க, நான் சொல்லுவேன் ஜெபம் பண்ணட்டா, ஜெபம் பண்ணுங்க ஆமாங்க. ஜெபம் பண்ணோடனே எனக்கு தெரியாது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஆனால் அவங்க என்னை பார்க்குறப்ப சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணோடனே ஒரு பெரிய பலையினை எங்களை விட்டு போயிடுச்சு, எங்கள் மனதில் ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு, அது உடனே போயிடுச்சு. பார்த்தீங்களா, அப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் செய்யறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கார். கைத்தட்டி உங்கள் வார்த்தைகள் ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானம். அருமையான தம்பி தங்கச்சி, ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்க, தட்டி கொடுங்க. கர்த்தர் உங்கள் நிமித்தம் பல லட்சங்களை ரட்சிப்பார். அது பரலோகத்தில் சுடரொளிகளாய் நிற்கும், நீதியின் சூரியனாய் நிற்கும். பரலோகத்துக்கு வரும் பொழுது அது மகிமையாக இருக்கும். மரண தருவாயில் நான் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கிறேன். அவங்க புறப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு, ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு கூட எனக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு சிலருக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அவங்க புறமதத்தில் இருந்தவர்கள், பல சடங்குகளில் தலை சிறந்தவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய எப்படிப்பட்டவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் அந்த அவங்களுடைய மார்க்கங்களில். அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிப்பதற்கு கடைசி தருணங்களில் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் என்னதுமே சொன்னாங்க, எலும்பி நின்று 2 கரங்களை கூப்பி அவங்க எனக்கு கடைசியில் என்னை அனுப்பும் பொழுது சொல்லுவாங்க, இப்படி ஒரு மனுஷனை நாங்கள் இன்னை ஒரு நாள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. கடைசி காலத்தில் எனக்கு இப்படி ஜெபம் பண்ணி எங்களுக்கு நல்ல வார்த்தையில் சொல்கிறீங்களேன்னு அவங்க அழுதுகிட்டு நிற்பாங்க. நான் அவங்க கையை பிடிச்சி, கவலைப்படாதீங்க பரலோகத்தில் பார்க்கலான்ட்டு வந்துடுவேன். ஆனால் அடுத்த ஒரு நாள் அல்லது 2 நாளைக்குள்ளே அவங்க ஓட்டத்தை முடிச்சிருவாங்க. இப்போ அந்த ஆத்துமாக்களை நான் நினைக்கிறேன், அந்த கடைசி நாளில் போய் அவங்களுக்கு ஜெபிக்க அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த ஆத்துமா பாருங்கள், அந்த கடைசி நிமிஷம் வாழ்ந்ததெல்லாம் பலவிதமான மார்க்கத்தில் வாழ்ந்துட்டாலும் அந்த கடைசி நிமிஷத்தில் இருதயத்தை திறந்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதை நான் பார்த்தேன். இதை கேட்குற தம்பி தாங்க, தயவு செய்து உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்ற வீட்டுக்காரங்க, நண்பர்கள், சிநேகிதர்களுக்கு ஒரு வார்த்தை இயேசுவின் அன்பை சொல்லிடு. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள்ளே வந்துடும், கட்டாயம் வந்துடும். ஏற்ற காலத்தில் சொல்லு, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, ஏற்ற காலத்தில் அதனுடைய பலனை காண்பாய். நிச்சயமாக அது பலன் கொடுக்கும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12:5 வேகமாக. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ரீபலா பலா ரபா ரீகா பாலா ரபா ஷபா ரீபா ரபா ரபா லிரிநெதி பலா ரபா. அப்போஸ்தலர் 12:5. அப்பொழுது பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில், எடுத்துட்டீங்களா, சபையார்கள் அவனுக்காக தேவனை நோக்கி, கவனிங்க, 2 இடத்துல இருக்கிற நபர்களை பார்க்குற. ஒருத்தர் ஜெயிலில், ஒருத்தர் ஜெபத்தில். ஒருத்தர் கை கட்டப்பட்டிருக்கு, ஒருத்தர் கையை உயர்த்தி இருக்கிறாங்க. ஒருத்தர் வாய் கட்டப்பட்டிருக்கு, ஒருத்தர்கள் வாயை திறந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் முழங்கால் போட முடியாது, ஆனால் ஒருத்தர் முழங்கால் போட்டிருக்கிறாங்க. 2 மக்கள். ஒருத்தர் பேதுரு, அழைக்கப்பட்டவருங்க, முத்திரிக்கப்பட்டவருங்க, அவர் மேலே சபையை கட்டுவேன்னு சொன்னார். ஆனால் இப்போ அவருக்கு மரண நாள் நியமிக்கப்பட்டுருச்சு. கொண்டு போய் கையை காலை கட்டி ஜெயிலில் வச்சுருக்காங்க. அவரால் ஜெபிக்க முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட இன்னைக்கு நிறைய பேரால் ஜெபிக்க முடியாமே இருக்கிறாங்க. என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஜெபிக்கவே முடியல பிரதர், பைப்பில் படிக்கவே முடியல பிரதர், வரலான்னு நினைக்கிறோம், வரவே முடியல பிரதர், பழைய மாதிரி மாறணும்னு நினைக்கிறோம், முடியல பிரதர், எங்களால் முடியல. இப்படி ஒரு காலம் வருங்க, எல்லாத்துக்கும் வரும், உங்களுக்கும் வரும். உங்களை எப்படியோ நாங்கள், ஒரு தேவ ஊழியக்காரர் சொன்னார், வாரந்தோறும் பம்பு வச்சு அமுக்கி அமுக்கி அடிச்சு விட்டா நீங்கள் தங்கு ஜங்குன்னு குதிக்கிறீங்க. ஒரு வாரம் பம்பு அடிக்கலைன்னு வச்சுங்களேன், தொசுக்குன்னு காற்று போய் பேசாமல் உட்காந்துருக்கிறீங்க. இப்படி தாங்க ஊழியங்கிறது. உங்களை வாரந்தோறும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அக்கினி ஃபயர் ரிவைவல் என்னாச்சுன்னே எனக்கு தெரியல, கிதியோன் ரிவைவல் என்னாச்சுன்னே தெரியல, என்னென்ன பேரெல்லாம் உலகத்தில் இருக்குதோ வேதத்தை அத்தனையும் உனக்கு வச்சாச்சு. அன்னைக்கெல்லாம் பார்த்தா மரத்தை சுற்றின பிள்ளைகள்லாம் இப்போ எதை சுற்றுதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு பார்த்தா அந்த வேப்ப மரம், அங்கேருந்த மாங்காய் மரத்தெல்லாம் சுற்றுச்சுங்க. இங்கேருந்து நடைபயணமாக போயிடும். எல்லாம் பார்த்தா முழங்காலில் நடந்துச்சுங்கன்னா அங்கே வரையும் நடக்கும். நான் கூட நினச்சேன் முட்டியெல்லாம் பிஞ்சே போயிருக்குமேனு. அப்படி ஜெபம் பண்ண பிள்ளைகள்லாம் இப்போ எங்கே உட்காந்துருக்கு தெரியுமா? தெளிலால் மடியில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு.
பிரதர் உலகத்தில் தான் இருக்கிறீங்களாங்கன்னு என்னை கேட்குற மாதிரி பார்க்குதுங்க. யோசித்து அன்னைக்கு இருந்த வேகம், வைராக்கியம், விவேகம்லாம் என்னாச்சு? காணா போச்சு. அன்னைக்கு இருந்த ஸ்பீடு இன்னைக்கு இல்லையே. அதனால தான் எபேசு சபை பார்த்து சொன்னார், ஆதியில் இருந்த அன்பை 15 நாள் அனைட்டிக் செஷன் நடத்தின வாலிப பிள்ளைகளுக்கு. இது வரையும் வரலாற்றிலே கிடையாது. 15 நாளும் தினந்தோறும் அனைட்டிக் செக்ஷனு, 15 நாள் நம்முடைய கிதியோன் ஊழியக்காரர்கள் நிரம்பினார்கள். இப்போ மாசத்துல ஒரு நாளைக்கு நிரம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சு? இதுதான் அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம். அருமையானவர்களே, இங்க பாருங்க, சபை சும்மா இருக்கலங்க. ஒருத்தனுக்கு ஜெபம் பண்ணுதுங்க. அப்படியே இவன் ஜெபம் பண்ண சொன்னானா, ரிக்வஸ்ட் போட்டானா, நம்ம போடுற மாதிரி ப்ரேயர் ரிக்வஸ்ட் போட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, கையை கட்டிட்டேன், காலை கட்டிட்டேன், வாயை கட்டிட்டேன், மரண நாள் வச்சுட்டேன், எனக்கு ஆபத்தாகி போச்சுன்னு எவனை சொல்லிவிட்டானா? சொல்லவே இல்லை. ஆனால் சபையாருக்கு ஒரு உணர்வு வந்துச்சு, பேதுருவுக்கு அடி விழுகுது, அடுத்து நமக்கு தான், அடுத்த அடி நம்ம வாசலில் தான் வரும், அதனால இப்பயே நம்ம அலாட்டாட ஆயிரணும்டான்ட்டு உட்காந்து எல்லாம் நெஞ்சா அடிச்சுக்கிட்டு விடிய 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 கத்துறேன். ஹலோ, அரைத்தாஸ் வீட்டில் வியாதி வந்துருச்சுன்னு சிரிக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி நேரம் ஆயிடாது. அடுத்தவங்க வீட்டில் ஒன்று நடக்கிறதுனால அசால்ட்டாக இருக்காத. அடுத்து உனக்கு அது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அப்பயே நீ அலாட்டட் ஆயிரு. இப்பயே நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. இப்பயே உன் தூப கலசை தூக்கி பிடிக்க ஆரம்பி. சீலோபாமில கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்துட்டாங்களே, அவர்கள் பாவி என்று நினைக்கிறாயா? நீ மனம் திருமாவல் போனாலும் உனக்கும் இப்படியே என்ன ஆயிரும் நடக்கும். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சபை ஊக்கமா ஜெபம் பண்ணானோ. இன்னைக்கு நான் தாங்க போட்டு உங்களை சத்தம் போடு, சத்தம் போடு, கையை தட்டு, வாயத்தட்டு, கையை தர, வாயத்தர. எத்தனை காலங்க சொல்றது? 36 வருஷம் இதே தான். ராத்திரியில் தூங்கினா கூட வாயத்தர, கையை தட்டு, வாயத்தர, கையை தட்டுன்னு தான் சொல்லி சொல்லி இங்கேயே அதை சொல்லி சொல்லி சொன்னாதான் தட்டுறது, இல்லாட்டி தட்டுற கை வேலிக்கும்னு விட்டுறது. சொன்னாதான் ஆவியில் நிரம்புறது, சொன்னாதான் சத்தத்தை உயர்த்துறது. அப்போ எத்தனை நாளைக்கு கிளிப்பிள்ளையா நம்ம இருக்கிறது? நம்ம தேவாலயத்துக்குள்ள வந்தோடனே அந்த பாரம் நம்மளை ஆட்கொள்ள வேண்டாமா? அந்த உணர்வு நம்முடைய இருதயத்தை தொட வேண்டாமா? பாருங்க, ஒருத்தன் கட்டி இருக்கிறான்னு தெரிஞ்சோன்னே இன்னொருத்தன் கத்துறாங்க. ஒருத்தன் கையை கட்டிட்டானா இவன் கையை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் காலை கட்டியாச்சுன்னா இவன் காலை முழங்கால் படியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தனால அபயக்குரல் எழுப்ப முடியலன்னா இவன் அபயக்குரல் எழுப்பி சபையார்கள் ஊக்கத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான், தேவனை தேட ஆரம்பித்தார்கள். சபையே தேவனை தேட ஆரம்பிச்சிச்சு. தாவீது சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டாரு, பயத்திலிருந்து என்னை நீக்கினார். இந்த அபய குரல், சபையாருடைய குரல், முழு சபையும் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து விடிய 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 ஜெபம் பண்ணோன்னே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பிட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சேனா பரலோகம் செய்ய வேண்டியதை பரலோகம் செய்யும். நீ கர்த்தருக்கு கட்டளை கொடுத்தா என் கரங்களின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். கட்டளை கொடுக்க வேண்டிய கமாண்டர் நீ தாங்க. நீ தான் கேட் கீப்பர். நீ தான் என்னது, அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர்களை பார்த்தீங்கன்னா அங்கே டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க, கரெக்டாக இப்படிமாங்க ஸ்டாப் பண்ணோன்னே வண்டி நிற்கணும். எத்தனை வண்டி வந்தாலும் கிரு கிருன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு அங்கே தான் நிற்கும். ஏன்னா அவர் நிப்பாட்டிட்டார், ஸ்டாப்புன்னு ஒரு போர்டு போட்டார். இந்த பக்கம் இப்படின்னு, இந்த பக்கம் இப்படி. கட்டளை கொடுக்குறவர் அவர் தான். அந்த கட்டளையை யாரும் மீற முடியாது. ஏன்னா அந்த அதிகாரம் அரசாங்கம் அவருக்கு கொடுத்துருக்கு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, என் கரத்துக்கு நீ கட்டளை கொடு, என்னை நோக்கி நீ அபயமிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி ராப்பகலாய் தேவ சமூகத்தில் நீ முறையிடு. என்னுடைய முழங்கால்கள் எனக்கு முன்னாடி முட்டங்கட்டும், உன் கண்ணீர் என் துருத்தியில விழுகட்டும், நீ சத்தமிட்டு என்னை நோக்கி கூப்பிடு. யாருக்காக? உன்னை நேசிப்பது போல நீ பேதுருவை நேசி, உன் பிள்ளைகளை போல பேதுருவை நேசி, உன்னை நேசிப்பது போல நீ இன்னும் ஊழியக்காரனை நேசி. எனக்கு தெரிஞ்ச சில ஊழியக்காரங்களாம் பார்த்துருக்கேன், கெஞ்சுவாங்க, தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா, மறந்துடாதீங்க. அதில் ஒரு ஊழியக்காரெலாம் காலம் சென்ற ஒரு தேவ ஊழியக்காரர் பரலோகத்துக்கே போயிட்டார். நேராக ஸ்டேஜில் படுத்துருவார். தயவுசெய்து உங்கள்கிட்ட நான் ஒன்றையும் கேட்குறேன், செய்வீங்களான்னு கேட்பார். செய்கிறோம்னு இந்த மக்கள் அரசியல்வாதிகள் மாதிரியே வாக்கு கொடுப்பாங்க. என்ன கேட்டாலும் செய்வோங்க, எனக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு அப்படியே ஸ்டேஜில் சாஷ்டாங்கமாக விழுந்துருவார். அப்போ பார்த்தா எல்லா பேரும் ஜெபம் பண்ணுவாங்க. அத்தோடு முடிஞ்சிச்சு. எப்படி ஸ்டேஜில் ஏறி அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகணுன்னு அதை மறந்துடுறாங்க இல்லையோ, அதே மாதிரி விசுவாசிகளும் மறந்துடுவாங்க. ஊழியக்காரன் நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தை குறித்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க?
அருமையான தம்பி தங்கச்சி, சபை ஜெபம் பண்ணின உடனே கர்த்தர் தூதனை அனுப்பிட்டார். கை தட்டுங்க. உடனே தூதன், உடனே தூதன். நீ ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண பாளையம் எங்கும் தூதர்கள் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அநேக பேதுருக்கள் விடுதலையாக்க ஆரம்பிச்சிருவாரு. அநேக அந்திரேயாக்களை விடுதலையாக்க ஆரம்பிச்சிருவாரு. அநேக யோவான்களை தோமாக்களை கர்த்தர் விடுதலையாக்க ஆரம்பிச்சிருவாரு. அநேக கிரியோன்களை கர்த்தர் எழுப்ப ஆரம்பிச்சிருவாரு. அநேக சிம்சோன்கள் தெளிலால் மடியிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அநேக மறைந்திருக்கிற தாவீதுகள் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சபை என்ன பண்ணணும் தெரியுமா? ஜெபிக்கணும். லோத்து போயிட்டாங்க, கண்ணு ஏறிட்டு பார்த்து அவன் போயிட்டான். நம்ம நடுவில் நிறைய லோத்து போயிட்டான். அதுக்காக நம்ம சும்மா இருக்கலாமா? ஆபிரகாமாகிய நம்ம என்ன பண்ணணும்? அழிய போதும் தெரிஞ்ச உடனே அவன் போய் நின்றுக்கிட்டேன். ஆண்டவரே 50 பேர் இருந்தா வேணாம்ப்பா பார்க்குறேன். 50 பேர் இல்லாட்டி 45 பேர்னாலும் தயவு செய்து வேணாம்ப்பா. இன்னும் பார்க்குறேன் 40, 30, 20, 10. இதை பரலோக தேவன் பார்த்தாரு. ஆதியாகமம் எடுக்க வேண்டாம், 19:29 சொல்றாரு, ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் லோத்துவை பாதுகாத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த தரப்புல நின்னா இல்லையா? இப்ப நீ தரப்புல நில்லு, லோத்துக்காக நில்லு, உன் அண்ணன் குடும்பத்துக்காக நில்லு, உன் பிள்ளைகளுக்காக நில்லு. கையை தூக்கு. ஆண்டவரே என் பிள்ளை லோத்து அங்க இருக்கிறான்பா, தயவு செய்து என் குடும்பத்தை காப்பாத்துங்கப்பான்னு நின்னேனா, உன் நிமித்தம், உன் முகத்தின் நிமித்தம், உன் சத்தத்தின் நிமித்தம், உன் ஏக்கத்தின் நிமித்தம், உன் எதிர்பார்ப்பின் நிமித்தம், எப்படி சபையாரின் நிமித்தம் பேதுருவை பாதுகாத்தாரோ, ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவை பாதுகாத்தாரோ, அபய குரலை எழுப்பு, பரலோகத்தை நோக்கி சத்தம் போடு. உன் சத்தம் போய்கிட்டே இருக்கட்டும். வேதம் சொல்லுது, பொல்லாதவனாகிய அவனே இதை செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரலோக தேவனாகிய நான் செய்யாமல் இருப்பேனா? அந்த அநீதி உள்ள ஊழியக்காரன் சொன்னதை சிந்தித்து பார். அநீதி உள்ளவன் சொல்றேன், அவள் அடிக்கு அடி வந்து என்னை அலட்டாதபடி அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அந்தபடி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரம், பக்கத்தில் சொல்லுங்க, சீக்கிரம் சிஸ்டர், ரொம்ப நியர் பிளேஸில் இருக்கிறீங்க, சீக்கிரம் உங்களுக்கு விடுதலை உண்டு. கைதட்டி சொல்லுங்க, சீக்கிரம் உங்களுக்கு நியாயம் செய்வார். என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? இந்த யோசேப்போட பிறந்த அண்ணன் தம்பிலாம் கொண்டு குழியில போடுறதுல என்ன வேகமா இருந்தான்னு தெரியுமா? அடுத்து தூக்குறதுல என்ன வேகமா இருந்தான்னு தெரியுமா? விற்கிறதுல என்ன வேகமா இருந்தான்னு தெரியுமா? நம்ம ஆளுகள் அப்படித்தாங்க. அடுத்தால கீழே தள்ளுறதுல பார்த்தா மொத்த ஆளு, விற்கிறதுல பார்த்தா ரெண்டும் பயங்கர ஸ்பீடு. அடுத்தவனை தூக்கி விடுறது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நீயே ஜெபம் பண்றியப்பா, நீ போய் ஜெபம் பண்ணப்பா, நீ போய் பாட்டு படிப்பா, நீ நல்லா இருப்பா, நல்லா ஜெபம் கேட்கணும். சிஸ்டர் இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? கேட்கும் பொழுதே அவனுக்கு வயித்தால போகும். என்னடா நாளைக்கு பார்த்தாலும் கேட்கணும். சிஸ்டர் இன்னைக்கு 2.5 மணி நேரம் தானே பண்ணினீங்க, பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்போ நினைப்பாங்க, இந்த பொம்பளை தெனோடு நம்மளை கேட்குறாளே, பேசாம பண்ணிவிட்டு போயிடலாமா? அப்படி கேளுங்க, என்கரேஜ் பண்ணிவிடு. சிஸ்டர் உங்கள் முகத்தை பார்த்தா நீங்கள் 1 மணி நேரம் பண்ணியிருக்க மாதிரி தெரியுதேன்னு இந்த வாரம் சொல்லுங்கள். அடுத்த வாரப்போ 1.5 மணி நேரம் தானே பண்ணினீங்கன்னு கேளுங்க. இல்லைன்னு இப்படி சொல்ல முடியாதுல்ல, உனக்காகவே அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்த பேரை ஏன் போட்டிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு விவரம் தெரியாது, என்னுடைய இருதயம் உங்களுக்கு புரியாது. நான் ஏன் எல்லாத்து பேரையும் போட்டிருக்கேன்னா, நான் பேரை போட்டதுனால நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நான் பேரை போட்டதுனால நீ பாஸ்டிங் போட ஆரம்பிச்சிருவேன், நான் பேரை போட்டதுனால நீ டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், நாடகம் பார்க்க மாட்டேன், இச்சையான காரியத்தை பார்க்க மாட்டேன். ஏன்னா உனக்கு பயமா கிடக்கும். ஐயோ என் பேர் அங்கே இருக்குதே, அந்த கலசத்தில் நான் ஏறணுமே, அந்த பலிபீடத்தில் போய் நான் நிற்கணுமே, அங்கே போய் மைக்கியை நான் பிடிக்கணுமே, நான் இதெல்லாம் பார்த்தோம்னா அங்கே போனால் நான் ஒருவேளை அடியாயிருவேன்னு சொல்லி அந்த பயத்திலேயே நீ வாழ்ப. அப்படியே புதிய வருஷத்துக்குள்ள போயிடலாம். கை தட்டிக்காரு. இதுதான் என்னுடைய இருதயம். என் பிள்ளைகளை எப்படியாவது பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்றது? அவர்களை சரிப்படுத்தணும்னா இதுதான் கொடுக்கணும். வேற என்ன செய்யறது? அப்ப இதை விட்டுட்டு நல்லா சாப்பிடு பாப்பா, நல்லா டிவியை பாரு, இன்னும் ஒரு செல்லு நான் வாங்கி தரேன் நீ பாரு, நல்லா இன்னும் கொஞ்சம் பூவை வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் வெள்ளைய பவுடரை அடிச்சுக்கிட்டு, செண்டை கொஞ்சம் அடிச்சுட்டு, நீ நல்ல மனம் போல சுத்திட்டு வானா, தீனால் என்ன ஆனா? ஹலோ, தீனால் என்ன ஆனா? சீகேமனால் தீட்டுப்படுத்தப்பட்டா. அதனால லேவியும் சிமியோனும் கொலகாரனா மாறின. அதனால யாக்கோபு சொன்ன, என் வாசனையே கெட்டுப்படுத்திட்டீங்களேடா, வர்ற ஓடலான்னு ராத்திரி சட்டி முட்டியை கட்டிட்டு ஒரு நாய் கொலகார பயகளா கொலையே பண்ணிவிட்டீங்களாடா. ஒரு பெண்ணு ஊரை சுத்தி பார்க்க என்னங்க வேலை இருக்கு? ஊரை பார்த்துட்டு வந்து கண்ணில் ஒட்டிக்குமா? தெரியாம கேட்குறேன். கேட்டா எக்ஸ்கர்ஷன் போறோம்,
போய் நீங்கள் தாங்க உங்கள் காசு செலவழித்து கொடைக்கானலையும் ஊட்டியையும் சிறுமலையும் பார்த்துட்டு அந்த ஒரு நாள் கிளுகிழுப்பு சரியாக போச்சா தெரியாமல் கேட்குறேன். பார்த்துட்டோன்னே ஊர் ஒட்டிக்குமா கண்ணில்? ஹலோ, சாப்பிட்டாவது வயிறு நம்ப, பார்த்தோன்னே அப்படியே அப்படி பார்த்துட்டு இப்படி கிடுகிடுன்னு பார்த்துட்டு வந்துட்டா அந்த சந்தோஷம் வீட்டுக்கு வந்துடுமா? என்ன எதுன்னே கரெக்டுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் அடிச்சுக்கிட்டு கத்தின தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். ஆபிரகாம் போய் அப்படியே நிற்கிறான். அவனுக்கு மனைவி பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் இருக்குல்ல. பேசாமல் எல்லோத்து அவன் திமிரு பிடிச்ச பைய போய் அடிபட்டு சாவட்டுமுடான்ட்டு இவன் போய் பேசாமல் அவன் வாழ்ந்துருக்கலாம்ல. இவன் போய் பரலோகத்துக்கு நேரம் கையை தூக்கிக்கிட்டேன். ஆண்டவரே தயவுசெய்து எங்கள் அண்ணன் மகன் முட்டா பையதான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், என்னை விட்டுட்டு போயிட்டேன், தயவுசெய்து அவனுக்கு நினைங்கன்னு கேட்டான்ல. கர்த்தர் என்ன பண்ணார்? அழிக்கிறப்ப அவனை மட்டும் தூக்கிட்டு போயிட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. ஜெபம் பண்ணு, தயவுசெய்து ஜெபம் பண்ணு. இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஜெபத்தை தவிர வேற வழியே கிடையாது. வேத வாசிப்பை தவிர வேற வழியே கிடையாது. சபையை தவிர வேற வழியே கிடையாது. உலகத்துல இது மூணும் நீ இல்லாவிட்டால் நீ உயிரோடு இருந்து நீ செத்தவன். அது தெரிஞ்சுக்க. சபை இல்லாமல் வாழ்ந்தா நீ செத்தவன், ஜெபம் இல்லாமல் வாழ்ந்தா நீ செத்தவன், வேதம் இல்லாமல் வாழ்ந்தா நீ செத்தவன். ஏன்னா அவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அருமையான தம்பி, லாஸ்டா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 18:22 மோசே போய் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். ஆதியாகமம் 44:32 வாசிச்சு முடிக்கலாம். கடைசியில் இங்கே ஒருத்தன் போய் யோசேப்பு கிட்ட சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்களேன். தேங்க்யூ. கடைசி வரி தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரபாலா ரபா ஷபா 44:32. ஆமே. இந்த இளையவனுக்காக உமது அடியானைய நான் என் தகப்பனுக்கு, ஹலோ, யோசேப்பு கிட்ட போய் யூதா சொல்றேன், பென்யமீனை வீட்டுக்கு கூட்டி போய் சேர்க்கலன்னு வச்சுக்க, எங்க அப்பையும் செத்து போயிடுவார். இந்த மகனுக்கு நான் தான் உத்தரவாதி. எங்க அப்பா கிட்ட அப்படிதான் சொல்லி கூட்டி வந்திருக்கேன். இவனை நான் மெரும்பும் கொண்டு வந்து உன்ட்ட ஒப்படைப்பேன். இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு அவனுடைய உயிரை நான் உத்தரவாதமா எடுத்திருக்கிறேன். என்னைய வேணா நீ வச்சுக்க, என்னைய வேணா கொன்னுக்க, ஆனா அவனை தயவு செய்து என்ன பண்ணி விட்டுரு, எங்க அப்பா கிட்ட அனுப்பு. அவனுக்கு நான் தான் உத்தரவாதி. காயினை பார்த்து ஆபேல் எங்கடான்னு கேட்டா, நான் என்ன காவலாளியோ, நான் என்ன உத்தரவாதியோ, நான் என்ன பொறுப்பாளியோ? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, உங்க அண்ணன் எங்க, உன் தம்பி எங்க, உங்க பெரியப்பா எங்க, உங்க சித்தப்பா எங்க, உன் சிநேகிதன் எங்க, எங்க உன்னுடைய நண்பர்கள் எங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? உத்தரவாதியோ காவலாளியோ? எனக்கு அதுக்கு என்னங்கன்னு கேட்குறீங்களா? கர்த்தர் சொல்ற, நீதாப்பா உத்தரவாதி. ஏசப்பா உன்னை கேட்பாரு, எங்க எங்க அவங்க எங்க, அந்த ஆத்மா எங்க விட்டுட்டு வந்திருக்கிற? ஆபேல் எங்க? அவன் ரத்தம் கூப்பிடுதே, பூமியிலிருந்து கூப்பிடுதே, ஆதாமே நீ எங்கே? அவன் சொல்றான், ஒளிந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, செந்நிற மனிதன் படைச்ச மனுஷன், மனுஷனே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நிக்க முடியல. நீயும் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கீழ்ப்படி, அவர் சத்தத்தை கேளு, காலையில் ஒரு கூப்பிடு, அவர்கிட்ட நீ முந்திக்கொள், அப்பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.